அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த லைவ்ல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ஆனுவல் பிளானர்ல முக்கியமா நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால குரூப் 4 வந்து ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், ஐடியா, இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த லைவ்ல வந்து கேட்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2023 சொல்றேன். 2023 ஆகஸ்ட்ல குரூப் 4 எக்ஸாம் கால்ஃபர் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் செப்டம்பர்னு சொன்னாங்க. இதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு டைம் நீங்க கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் செப்டம்பர் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நவம்பர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல சுத்தமா என்னானே தெரியாம போயிருச்சு. நவம்பர் வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட நோட்டிபிகேஷன் வரல. அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் எப்போ வருது, எப்பன்றத பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க அந்த ஆனுவல் பிளானருக்கு. ஆனுவல் பிளானரும் லேட் ஆயிடுச்சு. 1 வீக் தள்ளி போயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஜனவரி மாசம் வந்து நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2வும் இருக்கு, குரூப் 1 இருக்கு, ஸோ இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, நிறைய கால்ஃபர் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் நோட்டிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் வந்து எக்ஸாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓவராலா பார்க்கும்போது ஒரு 5 மந்த்ஸ் கேப் இருக்கு. 5 மாசம் முழுமையா கேப் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா ஒரு 150 டேஸ் அதுலயே உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இவங்க ஜனவரி நோட்டிபிகேஷன் தள்ளி வந்து ரிலீஸ் பண்றாங்க, ஜூன் மாசம் ஒரு 3rd வீக் அல்லது 4th வீக்ல வந்து எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா கூட மினிமம் ஒரு 120 டேஸ் ஆகுது நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமே இருக்கும். நார்மலா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் 80 டு ஒரு 100 டேஸ்க்குள்ள தான் அந்த நோட்டிபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் டைம் கொடுப்பாங்க. ஒரு 80 டு 100 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். பட் இந்த முறை வந்து அதிகமா இருக்கு. என்ன காரணம்ன்றத ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். பல முறை சொல்லியாச்சு. எலெக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்க, ஜனவரி நோட்டிபிகேஷனை விட்டுட்டு ஜூன் மாசம் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. நடுவில் ஒரு சில எக்ஸாம்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸாம். ஏன்னா அதுல தான் வேகன்சி அதிகம். லாஸ்டா வேகன்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். வேகன்சி வந்து ஓவராலா பார்க்கும்போது கம்மியா இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு எடுக்கிறப்ப கண்டிப்பா வேகன்சி அதிகமா தான் வரும். ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், பிப்ரவரி நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் எக்ஸாம்னு சொல்லியிருந்தோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம், ஜூன் வந்து நோட்டிபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ வந்து நடந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். நம்ம பிப்ரவரி நோட்டிபிகேஷன், ஜூன் எக்ஸாம்னோ, ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சரியா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு அதாவது இது வரைக்கும் ஒரு கியர் 2 கியர்ல போயிட்டு இருப்பீங்க. இப்ப 3வது கியர், 4வது கியர், 5வது கியருக்கு நீங்க போகணும். ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப்ல நீங்க இருக்கீங்க. 2 குரூப் இருக்கீங்க. இப்ப இந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப் இருக்கீங்க. ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்ஸ் வந்து ஒரு 8th மேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. இன்னொரு குரூப் வந்து தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இப்ப இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதையும் நான் வந்து இந்த லைவ்லயே நான் சொல்லிடுறேன். இப்ப தமிழ் பேட்ச் ஆல்ரெடி இப்ப ரன் ஆகிட்டு இருக்கு. செகண்டா போட்ட பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல 6th மட்டும் படிச்சிருக்காங்க. இப்ப நாளைக்கு வந்து அவங்களுக்கு 6th எக்ஸாம். ஸோ இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்ப இந்த ஆனுவல் பிளானர் வந்ததுனால இப்ப தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்க மாறிக்கலாம். அதாவது ஃபுல் குரூப் 4 பேட்ச்க்கு வந்து மாறிக்கலாம். புதுசா ஒரு பேட்ச் போட்டு அவங்கள வந்து ஃபுல் குரூப் 4 பேட்ச்க்கு மாத்திரலாம். இல்ல சார் எனக்கு தமிழ் மட்டும் தான் வேண்டும் அப்படின்றவங்க அந்த தமிழ் பேட்ச்லயே இருக்கலாம். தமிழ் பேட்ச் சரியா வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரூப் 4 பேட்சும் ரன் ஆகும். ஒரு சில மாற்றங்கள் பின்னாடி கொண்டு வருவேன். இப்போதைக்கு எந்த மாற்றங்கள் இல்லை. ஆல்ரெடி போயிட்டு இருக்க குரூப் 4 பேட்ச்க்கு எந்த விதமான மாற்றமும் இல்ல. உங்களுக்கு மாற்றம் கொண்டு வரதா இருந்தா ஒன் வீக் முன்னாடியே நான் சொல்லிடுவேன். ஆனா நான் வந்து மறுபடியும் நான் அந்த பிளானரை எடுத்து பார்த்தேன். அதாவது நம்ம போட்ட பிளானர் ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் மறுபடியும் எடுத்து பார்த்தேன். ரொம்பவே தெளிவா இருக்கு. நாம ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வந்து இதை வந்து மாத்தலாமா, ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னு ஒரு யோசனை வந்துச்சு. பட் நான் ரொம்ப நேரமும் பார்த்துட்டே இருந்தேன். பேப்பர் வச்சிருக்கேன், பிரிண்ட் அவுட் போட்டு பேப்பர் வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன்.
ரொம்ப கரெக்டா குடுத்துருக்கேன். ரொம்ப அக்யூரேட்டா குடுத்துருக்கேன். அதுல சேஞ்ச் பண்ற மாதிரி எதுவுமே வரல. நம்ம எப்ப மாத்துவோம், அதாவது மாத்துவோம்னு சொல்ல வரல. மார்ச் முடிஞ்சோனே அங்க ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாசம் இருக்கு பார்த்தீங்களா? சோ அதுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா குடுக்கலாம். ரிவிஷன் வரலாம். ஆல்ரெடி போயிட்டு இருக்க பேட்ச்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு. தமிழ் முடிச்சுட்டு மேத்ஸ் போயிட்டு இருக்கீங்களா? அந்த பேட்ச பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆ மார்ச் வரைக்கும் எந்த மாற்றமும் வராது. மாற்றம் எப்போ வரும்னா, ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா குடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரும். நானும் மாத்தலான்றத யோசிச்சு, நானும் ஒவ்வொரு லெசனா ரீட் பண்றேன். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வச்சு ரீட் பண்றேன். அவ்ளோ அக்யூரேட்டா, அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த ஷெட்யூல். உங்களுக்கு தெரியாது, நான் மறுபடியும் எடுத்து நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில பார்த்து இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி கூட நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அதுல மாத்துறதுக்கு வேலையே இல்ல. அவ்ளோ கரெக்ட்டா இருக்கு. மாத்துறேன்னு சொன்னது எப்பன்னா, ஏப்ரல், மே, ஜூன்ல வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு வரப்போறோம். அவ்வளவுதான். அந்த ஷெட்யூல மாத்துனா நல்லா இருக்காது. ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. அந்த பாடங்கள்ல இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால மாற்றங்கள் இல்ல. ஒரு சில பாடங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. வேற எந்த ஆல்டரேஷனும் அதுல இல்ல. ஏப்ரல் மாசம் நம்ம வந்து மார்ச் எண்டுல வந்து ஏப்ரல், மே, ஜூனுக்கான ஷெட்யூல் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி குரூப் 4 பேட்ச்க்கு கண்டிப்பா வந்து நான் குடுத்துருவேன். புரியுதுங்களா? ரிவிஷன்லாம் வரும். இப்ப போயிட்டு இருக்க தமிழ் பேட்ச் 2 மாசம் பேட்ச். அந்த 2 மாசம் பேட்ச்ல இப்ப 6th ஸ்டாண்டர்ட் வந்து முடிய போகுது. அவங்களுக்கு 12th வரைக்கும் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் இருக்கு. சோ தமிழ் ஃபுல் கொஸ்டின் ஒண்ணு அவங்களுக்கு வந்துரும். சோ இது வந்து 2வது பேட்ச். இப்ப 3வதா ஒரு பேட்ச் வந்து நம்ம அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம சொல்லிருவோம். அதாவது ஒரு 2 நாள்ல வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிடுவோம். அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து ஷெட்யூல் போட்டு. ஷெட்யூல் வந்து வித்தியாசமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமா இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம குரூப் 4 பேட்ச் போயிட்டு இருக்குங்களா? சோ அந்த பேட்ச்ல இருக்க அதே பாடங்கள் தான் வரும். புரியுதுங்களா? அதே பாடங்கள் தான் வரும். பட் கொஞ்சம் வந்து இப்ப 2 பாடங்கள் அப்படின்னு இருக்கிற இடத்துல 3 பாடமா நம்ம குடுத்தாகணும். ஏன்னா குரூப் 4 கால்ஃபர் ஜனவரின்னு சொல்லிட்டாங்களா? 5 மாசம் ஷெட்யூல இப்ப நம்ம 4 மாசத்துல நம்ம போட்டாகணும். பின்னாடி ரிவிஷனுக்கு வேற நம்ம வச்சாகணும். அதனால என்ன பண்ண போறோம்னா 2 பாடங்கள் இருந்த இடத்துல நம்ம 3 பாடங்கள் குடுக்குற மாரி வரும். வேற எதுவும் பெருசா அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கும் இதுவுமே கிரியேட் பண்ண போறது பெருசா பெருசா எந்த மாற்றமும் வந்துராது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பேட்ச் அது கரெக்ட்டா தெளிவா ரன் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 2வது பேட்ச் தமிழ் பேட்சும் அது தெளிவா ரன் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 3வதா இப்ப ஒரு பேட்ச் போட போறோம். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் போட்டோம்ல 5 மாசம் ஷெட்யூல் குடுத்தோம்ல, அந்த 5 மாசம் ஷெட்யூல 4 மாசத்துல குடுக்க போறோம். அத பிளான் பண்ணி இதுக்கப்புறம் ஆல்டரேஷன் பண்ணி அத 4 மந்த்ஸ்ல நம்ம வந்து குடுக்க போறோம். சோ அவ்வளவுதான். பெருசா வேற எந்த மாற்றமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கும் இப்ப தொடங்குற பேட்ச்க்கு ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, பாடங்கள்ல மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாடங்கள்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஷெட்யூல்ல தான் மாற்றம் இருக்கும். ஷெட்யூல் வந்து 2 லெசன் இருக்கிற இடத்துல ஒரு 3 லெசன் குடுப்போம் ஒரு சில நாள். சோ அவ்வளவுதான். மத்தபடி பாடங்கள்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்றத நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட 210 பேர் இருக்கீங்க. ஆனா, ஆ கடைசியா 12th மட்டும் எக்ஸாம் எழுதுனது ஒரு 49, 50 பேர் தான் எழுதியிருக்கீங்க. ஒரு 5 பேர் 6 பேர் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க. இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஒரு 6 பேர் பர்மிஷன் கேட்டிருந்தீங்க. 49 பேர் டெஸ்ட் எழுதுனீங்க. 12th தமிழ். 6 பேர் வந்து பர்மிஷன் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல. ஓகேங்களா? அதே மாதிரி 6th, 7th மேத்ஸ் வந்து டெஸ்ட் வச்சப்ப கிட்டத்தட்ட ஒரு 65, 70 பேர் ஒரு ஆவரேஜா டெஸ்ட் எழுதியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி பார்க்க போனா 210 பேத்துல 6th, 7th மேத்ஸ் ஒரு 70 பேர் தான் எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள். 210 எங்க இருக்கு? 70 பேர் தான் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இப்ப அடுத்து தமிழ் பேட்ச் இப்ப 2வது பேட்ச். இதுல வந்து நாளைக்கு ஞாயித்துக்கிழமை வந்து உங்களுக்கு 6th தமிழ் டெஸ்ட். ஆனா 6th தமிழ் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கவங்க நெறைய பேர் எழுதுனாங்க. அப்புறம் 7th வரும்போது கம்மியாச்சு, 8th வரும்போது கம்மியாச்சு. அப்படியே 12th வரும்போது 140 பேர் தமிழ் டெஸ்ட் எழுதுனவங்க. 12th வரும்போது ரொம்ப கம்மியா ஒரு 50 பேருக்கு வந்துருச்சு. 49 பேர் தான் எழுதியிருக்காங்க. அதே மாரி இப்ப 2nd பேட்ச்ல இருக்கவங்க, தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்க, இந்த பேட்ச்லயே கன்டின்யூ பண்ணணும், தமிழ் பேட்ச்லயே கன்டின்யூ பண்ணணும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு நாளைக்கு டெஸ்ட் கரெக்ட்டா எழுதிருங்க. சப்போஸ் வந்து இப்ப ஆ புதுசா இருக்க போற பேட்ச்ல வந்து சில பேர் வந்து பே பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க அவங்க நம்பர், அவங்க நேம், அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்லாம் நோட் பண்ணிக்கிட்டேன். அவங்கள வந்து புது குரூப்ல சேர்க்கிறதுக்காக ஓகேங்களா?
ஸோ இப்பதான் 6th தொடங்கி இருப்பீங்க. பட் இப்ப வந்து நம்ம என்ன சொல்லுங்க, ஃபுல் குரூப் 4 பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால சில பேர் பே பண்ணியிருக்கீங்க. அவங்க நேம், அவங்க ஃபோன் நம்பர், அவங்க டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? அவங்களெல்லாம் எப்ப ஆட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனவரி 1 வீக்ல தான் ஆட் பண்ணுவோம். ஜனவரி 1 வீக் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்த ஃபுல் பேட்ச்க்கு. ஓகேங்களா? இப்ப 1 பேட்ச்ல இருக்கவங்க இந்த 3வது பேட்ச்ல சேரலாமா? அதாவது புதுசா கிரியேட் பண்ணக்கூடிய பேட்ச்ல சேரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேட்ச்லயே உங்களால வந்து ஒழுங்கா படிக்க முடியல. நீங்க வந்து இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி மறுபடியும் படிக்காம இருக்கக்கூடாது. அதனால அது வேணாம். நீங்க அங்கேயே கன்டின்யூ பண்ணுங்க. அங்கேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அங்கேயே கன்டின்யூ பண்ணுங்க. திருப்பி இங்க வரீங்கன்னா, இங்க என்ன ஒழுங்கா படிக்காம தான் இருப்பீங்க. நான் ஆரம்பத்திலேயே வார்னிங் குடுத்தேன். நல்லா கவனிங்க. ஒரு 2 லெசன் படிக்க முடியலைங்களா? அதான் எனக்கு எனக்கு புரியவே மாட்டேங்குது. மத்த ஷெட்யூல்லாம் இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஷெட்யூலையும் பார்த்திருப்பீங்க. நானும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். நெறைய ஒரு ஒரு 100ல ஒரு 90% ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி தான் குடுத்திருக்காங்க. ஒரே நாள்ல 4, 5 லெசன் படிக்கிற மாரி குடுத்திருக்காங்க. நெறைய அகாடமி ஃபாலோ பண்ண முடியாத மாரி குடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம குடுத்தது என்னங்க? ஒரு 2 லெசன்ங்க. அதுவும் தமிழ்ல 2 லெசன் ஏன் படிக்க முடியலன்னு தெரியல உங்களால. அத விட வேற என்ன நமக்கு ஒர்க் இருக்கு? கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். நல்லா கவனிங்க. நீங்க அத கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தானே உங்களால குரூப் 4ல வேலைக்கு போ முடியும். அத கம்ப்ளீட் பண்ண முடியாம 210 பேர் சேர்ந்து 50 பேர் தான் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, அப்பனா மீதி பேர் ஒரு 150, 160 பேர் ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி ஒரு லைவ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன். 20,00,000 22,00,000 பேர் அப்ளை பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 1,00,000 பேர் தான் ஒரு 125, 130 கொஸ்டின் போடுறாங்க. அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு 40,000 பேர் தான் ஒரு 140, 145 கொஸ்டின் போடுறாங்க. சோ அந்த 1,00,000 போட்டியான்னு கேட்டீங்கன்னா, அந்த 1,00,000 கூட நான் போட்டின்றத கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேங்க. 120, 125 கொஸ்டின் 200க்கு 125 கொஸ்டின் போடுறவங்கலாம் ஒரு போட்டியாளரே இல்ல நமக்கு. புரியுதுங்களா? என்னடா இது இவ்வளவு கடுமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உண்மை அதுதாங்க. 1,00,000 பேர் 1,00,000வது ரேங்க்ல உள்ளவங்க 125 கொஸ்டின் போடுறாங்க. சோ 125 கொஸ்டின் போட்டவங்க நமக்கு போட்டியா? கண்டிப்பா போட்டி கிடையாது. 125 கொஸ்டின் நல்லா கவனிங்களேன். தமிழும், மேத்ஸும் படிச்சா போதும். 200க்கு 125 கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்துரும். அதுல போய் என்னத்த நம்ம சிரமப்பட்டு படிச்சுக்கிட்டு. அதனால 125, 130 கொஸ்டின்லாம் போடுறவங்கள ஒரு போட்டியா எடுத்துக்காதீங்க யாரும். நீங்களே இருந்தாலும் நீங்க இன்னும் போட்டிக்கு தயாராகலன்னு அர்த்தம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? 200க்கு 130 கொஸ்டின் 125 கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்க. நீங்க போட்டிக்கு தயாராகலன்னு அர்த்தம். சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப ப்ராப்பரா ஷெட்யூல் குடுத்து நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து போட்டிக்குள்ள வரீங்க. அந்த 130ல இருந்து 135க்கு வரணும். அடுத்து 140, 150 அப்படின்னு நீங்க வரணும். இப்ப நம்ம டெஸ்ட் வைக்கிறது 100 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம். 100 கொஸ்டினுக்கு நீங்க 60 அல்லது 60க்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 60க்கு கம்மியா நீங்க மார்க் போட்டிருக்கீங்க. சிலர் போட்டிருக்கீங்க. 100க்கு 60 கொஸ்டினுக்கும் கம்மியா அடிச்சிருக்கீங்க. அவங்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். 60 மற்றும் 60க்கு மேல எடுத்தீங்கன்னா, ஓரளவுக்கு பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் டிஎன்பிசி படிக்க வரான். இப்பதான் டிஎன்பிசி புக்க தொடுறான்னா, ஒரு 100 கொஸ்டின் கேட்கிறோம்னா, 100க்கு 60 கொஸ்டின் போடலாம். "என்ன சார் இவ்வளவு கம்மியா சொல்றீங்களா?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 100க்கு 60 போட்டா பெரிய விஷயம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி, என்னோட ஃபிரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் என்ன சொல்றேன், ஒரு 100க்கு 60 கொஸ்டின் போட்டீங்கன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஒண்ணுமே செய்யாம இல்ல, நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். 100க்கு 60 கொஸ்டின் போட்டீங்கன்னா, 60க்கு கம்மியா போடுறீங்க, 50 போடுறீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு இன்னும் கிளியரா படிக்கலன்னு அர்த்தம். ஒ ஒ ஏதோ சுமாரா தான் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 60க்கு மேல போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டிஎன்பிசி படிக்க வராரு. ஓரளவுக்கு நல்லா ஒரு 6த் தமிழ் நல்லா பிரிப்பேர் பண்ணியிருக்காரு. 100 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கணும்னா, 60 கொஸ்டின் போடலாம். இப்ப 10த் தமிழ் டெஸ்ட் வைக்கிறோம். 100 கொஸ்டின் வைக்கிறோம். ஓரளவுக்கு அந்த ஒரு வாரத்துல நல்லா படிச்சிருந்தாருன்னா 100க்கு 60 போடலாம். ஏன்னா, நம்ம ஒரு வாரம் தானே படிக்கிறோம். 10த் தமிழ், 6த் தமிழா இருக்கட்டும், இல்ல 7த் தமிழா இருக்கட்டும். ஒரு 5 டூ 6 டேஸ் தான் நம்ம படிக்கிறோம். சோ படிச்சா 100க்கு 60 வாங்கலாம். சார் நான் 70 வாங்கியிருக்கேன், 80 வாங்கியிருக்கேன்னா, அதெல்லாம் பெரிய விஷயம் தான். 90 வாங்கியிருக்கேன்னா பெரிய விஷயம். 95 வாங்கியிருக்கேன்னா பெரிய விஷயம் தான். சிலர் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதனால இங்க இங்க வந்து 80, 90 வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 95 வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப என்ன தெரியுங்களா? 100க்கு 60 எடுத்துட்டீங்களா சார், அடுத்து என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. 100க்கு 60 எடுத்தாலும் சரி, இல்ல வேற எங்கேயோ ஒரு அகாடமில படிக்கிறீங்க நீங்க. ஆன்லைன்லயோ, ஆஃப்லைன்லயோ 200க்கு ஒரு 120 எடுத்திருக்கீங்கன்னா, ஓகே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உள்ள காம்படிஷனுக்குள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. இப்பதான் படிப்படியா வந்துட்டு இருக்கீங்க. 200க்கு 120ன்றது 130, 140 அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு
எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கணும். இப்ப 100க்கு 60ன்னா அடுத்த 100க்கு 65, 70ன்னு வாங்கணும். இதை எப்படி வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்கன்னா 100க்கு 60 வாங்கலாம். இப்ப அதே இத வந்து ரிவிஷன் நம்ம குடுக்குறோம் பாத்தீங்களா? இப்ப 6த் தமிழ் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க. 100க்கு 60 வாங்குனா ஓகே. 70, 80, 90லாம் வாங்குனா ரொம்ப பெஸ்ட், ரொம்ப பெட்டர். நல்லா கவனிங்க. இப்ப இதே இத தமிழ் வந்து ரிவிஷன் வந்து குடுக்க சொல்றோம். இப்ப ரிவிஷன் குடுத்துட்டு, நீங்க வேற ஏதோ ஒரு அகாடமியோட இதையோ நல்லா கவனிங்க. வேற ஏதோ ஒரு அகாடமியோடது அல்லது வேற ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 6த் தமிழ் வந்து நீங்க அடிச்சு பாக்குறீங்க அப்படின்னா, அந்த ரிவிஷன் பண்ணா கண்டிப்பா 70 வாங்கணுங்க. 70க்கு கம்மியா வாங்குனீங்கன்னா ரிவிஷன் பண்ணல. அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது அடுத்து 75, 80, 85, 90ன்னு வாங்கணும். புரியுதுங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா கவனி. ஏன் வந்து நெறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, இப்ப பாஸ் ஆகுறதுக்கான ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் வருது. 3 மாசம், 4 மாசம் தான் இருக்கு. இந்த 4 மாசம், 3 மாசம் படிப்பாங்க. அந்த அளவுக்கு ரிவிஷனுக்கு டைம் இருக்காது. அதனால 130, 140 கொஸ்டின்ல நின்னுடுறாங்க. சோ இதான் நடந்துட்டு இருக்கு. இதே 3 மாசம் எடுத்துக்கங்க. இதே 4 மாசம் எடுத்துக்கங்க. ஆனா இந்த 4 மாசம் படிச்சு யாராவது பாஸ் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். ஆளே நான் கூட்டு வந்து பேச வைக்கிறேன். 4 மாசத்துல பாஸ் 3 மாசத்துல பாஸ் ஆயிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் ஆரம்பிச்சு அ டைப்பிஸ்ட்டா போயிருக்காங்க. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. டைப்பிஸ்ட்டா போயிருக்காங்க. அத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஸ்டூடண்ட் போன முறை போயிருக்காங்க. ஜூனியர்ஸ்னாவும் 2 பேர் போயிருக்காங்கங்க. அவங்கள கூப்பிட்டு வேணா ஒரு நாள் வேணா பேச வைக்கிறேன். புரியுதுங்களா? ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, எதுக்கு சொல்றேன்றதே சொல்றேன். ஒண்ணும் இல்ல. இப்ப ஒருத்தர் வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 3 மாசம் தான் இப்ப எக்ஸாம்க்கு இருக்கு. ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு? ஷெட்யூல் படி பிரிப்பேர் பண்ணிட்டாரு. ரிவிஷனும் நம்ம குடுக்குறோம். ரிவிஷனும் பிரிப்பேர் பண்ணிட்டாரு. ஆனா அவர் வந்து ஒரு 150 தான் எடுத்திருக்காரு. இல்ல 140 எடுத்திருக்காரு. ஆனா இன்னொருத்தர் வந்து 170 எடுத்துட்டாரு. ஏன் இந்த டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 160, 170 எடுத்தவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ரிவிஷன் அதிகம் குடுத்திருப்பாரு. புரியுதுங்களா? ரிவிஷன் அதிகம் குடுத்திருப்பாரு. நம்ப ஷெட்யூல் போக எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின்ஸ் அடிச்சு பார்த்திருப்பாங்க. சோ இதுவும் நான் உங்களுக்கு உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? நம்ம ஷெட்யூல் படி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். புரியுது? நல்லா கவனிங்க. நம்ம ஷெட்யூல் படி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட் எழுதணும். நம்ப ஷெட்யூல்ன்னு போட்டு கீழ வந்து ரிவிஷன்னு ஒண்ணு குடுக்குறோம் பார்த்தீங்களா? அத வந்து கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. சோ இதுதான் இங்க விஷயம். ஷெட்யூல்ன்னு போட்டு 6ஆம் வகுப்பு தமிழ், இயல் 1, இயல் 2, 6ஆம் வகுப்பு தமிழ், இயல் 3, 4ன்னு குடுத்துட்டு, அதுக்கு கீழ நான் டெய்லியுமே டைப் பண்ணி அனுப்புறேன்ல. ரிவிஷன் போட்டு 6ஆம் வகுப்பு தமிழ், இயல் 1, 2ன்னு குடுக்குறேன்ல. அந்த இடத்த நீங்க கேட்ச் அப் பண்ணி, அந்த இடத்த நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா பாஸ். கண்டிப்பா பாஸ் ஆகலாம். இது ஒரு விஷயம். ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழ் கணியன் புக் வாங்க சொன்னேன். கொஸ்டின் பேங்க் புக் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கணியன் புக் வாங்க சொல்லியிருந்தேன். எதனால கணியன் புக் வாங்க சொல்லியிருந்தேன்? நம்ம வந்து 6த் தமிழுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். கணியன்ல ஒரு 5, 6 டெஸ்ட் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டெஸ்ட் நீங்க அடிச்சுட்டு தான் நம்ம டெஸ்ட்டுக்கே வரணும். சார் கணியன்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வெளியில இருந்து கேட்டிருக்காங்க. பரவால்ல. எடுத்து அடிச்சு பாருங்க. புரியுதுங்களா? நம்ம டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவ டெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஒரு ரிஹர்சல் மாதிரி நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வரணும். சோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா, இப்ப தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். சோ ஒருத்தர் வந்து பாஸ் ஆகுறதுக்கான ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ஐடியா சொல்றேன். இப்ப நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. நம்ம டெஸ்ட்ட எழுதுனதுக்கு அப்புறம், இன்னொரு டெஸ்ட் நீங்க எழுதி பார்க்கணும். சார், நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க சார். மீதி 2 செட் கொஸ்டினுக்கு நான் எங்க சார் போறது? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புக் டீட்டெயில் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. புக் டீட்டெயில் வீடியோ எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்? இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் புக் வீடியோ போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதுல வந்து தமிழுக்கு குறிப்பா தமிழுக்கு வந்து நம்ம வந்து கணியன் வினா வங்கி புத்தகம் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம். நீங்க என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டு திருப்பி சொல்றேன் ஒரு தடவ. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வந்து இப்ப தமிழ் டெஸ்ட் நம்மகிட்ட வரீங்களா? தமிழ் டெஸ்ட் இன்னைக்கு டெஸ்ட்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியோ அல்லது நான் டெஸ்ட் என்னோட டெஸ்ட் நம்மளோட டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். கணினில 6ஆம் வகுப்புல ஒரு செட் எடுத்து ஃபுல்லா நீங்க எழுதி பார்க்கணும். புரியுதுங்களா? அது ஒண்ணு நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் 2வதா தான் நம்ம டெஸ்ட் நீங்க எழுதணும். அப்ப என்ன ஆகும்னா, அங்க அதுல கணினில 60 வாங்கிருவீங்க. நம்ம கிட்ட 70 வாங்கிருவீங்க. புரியுதுங்களா? சோ இப்ப அடுத்து அங்க ஒரு டெஸ்ட் பண்ணிட்டீங்க. நம்ம கிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு திருப்பி 6த் ரிவிஷன் பண்ணி 1 வாரம் கழிச்சு இன்னொரு செட் டெஸ்ட் எழுதுறீங்க. 3வது செட் டெஸ்ட் எழுதுறீங்க.
புரியுதுங்களா? அப்புறம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் 1 மாசம் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் எழுதுறீங்க. நம்ம கிட்ட எழுதுற டெஸ்ட் ப்ராப்பரா OMRல ஷேர் பண்ணி எழுதணும். தனியன் புக்ல எழுத வேண்டிய டெஸ்ட்லாம் நீங்க ப்ராப்பரா எழுத வேண்டியதில்ல. ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு அதிலேயே நீங்க டிக் பண்ணிறணும். ஒரு பென்சில் எடுத்துக்கங்க. இதுதான் ஆன்சர். அதாவது நீங்க டெஸ்ட் கொஸ்டின் வந்து போட்டு பார்க்குறீங்க. இதான் ஆன்சர்ன்னு டிக் பண்ணிறணும். அப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணணும். செக் பண்ணி எத்தனை ரைட்டுன்னு சொல்லிட்டு பென்சிலே நோட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சோ அந்த இடத்துல எது ரைட்டுன்னு எது தப்பு, எது ரைட்டுன்றத கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் போட்டுட்டு ஆன்சர் செக் பண்ணிடணும். கரெக்ட்டான ஆன்சரையும் எழுதிக்கணும். எத்தனை கொஸ்டின் ரைட்டா இருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பா இருக்கீங்கன்றத பார்த்துக்கணும். புரியுதுங்களா? சோ இத சொல்றேன். அதுக்கு தான் பென்சில்ல எழுத சொல்றேன். எரேசர் வச்சு நீங்க வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. பென்சில்ல எழுதுங்க. அது சும்மா சிம்பிளா டக்குன்னு எழுதி முடிச்சிருங்க. நம்ம கிட்ட வர டெஸ்ட்ட ப்ராப்பரா எழுதுங்க. சோ இவ்வளோ தூரம் மத்த இடத்துல ஐடியாஸ் குடுப்பாங்களான்னு தெரியல. பட் நான் குடுக்குறேன். நான் சொன்ன இந்த 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 விஷயத்துக்கு வரும். இந்த 170 கொஸ்டின் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஒருத்தர் 140 தான் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் 170 தான் 170 போட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெஸ்ட், எக்ஸ்ட்ரா ரிவிஷன், எக்ஸ்ட்ரா டெஸ்ட், எக்ஸ்ட்ரா ரிவிஷன் இதுதான் விஷயம். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கூட 2வது விஷயம். எக்ஸ்ட்ரா ரிவிஷன், ரிவிஷன் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல. நான் இருக்கேன், இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து ஒரு ஒரு பேஜ்க்கு நான் 140 கொஸ்டின் தான் வாங்குறேன். இன்னொருத்தவங்க வந்து ஒரு 170 வாங்கிட்டாங்கன்னா, எங்க 2 பேத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். பெரிய வித்தியாசம் இல்லங்க. அவங்க ரிவிஷன் அதிகமா குடுத்துருக்காங்க. நான் ரிவிஷன் சரியா குடுக்கல. இதுதான் விஷயம். எதனால டிஎன்பிசில வந்து தோல்வி அடையறாங்க? எதனால 5 கொஸ்டின் 10 கொஸ்டின்ல போகுது? எதனால 20 கொஸ்டின் 30 கொஸ்டின்ல போகுதுன்னா, ரிவிஷன் தான் காரணம். சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க. நம்ப குரூப்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, "சார் ஒரு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நெறைய முறை எழுதிட்டேன். 135, 140, 145 தாண்ட மாட்டேங்குது சார்." அப்படின்னு ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா, "சார் உங்க டெஸ்ட்லாம் கரெக்ட்டா தான் அட்டெண்ட் பண்றேன். ஆ 100க்கு 60 வாங்குறேன். இல்ல 65 வாங்குறேன். அத தாண்ட மாட்டேங்குது சார். ஒரு டிப்ரஷனா இருக்கேன். என்ன பண்றது?" இந்த மாரி கேட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நல்லா கவனிங்க. ஒண்ணு கவனமா படிக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நோட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். புரியுதுங்களா? ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். நெறைய கலர் யூஸ் பண்ணுங்க. உங்க புக்க வந்து கலர்ஃபுல்லா மாத்துங்க. தமிழ் பாடநூல் பழச்சாறா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் புக்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இல்ல அது கலர்ஃபுல்லான புக்காவே இருந்துட்டு போது. நீங்க இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்துங்க. இந்த தமிழ் பாடநூல் பழச்சாறு இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் நல்லா அது பிளாக் அண்ட் ஒயிட் தானே. அத நல்லா கலர்ஃபுல்லா மாத்துங்க. ஒரு 4 ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க. ஹைலைட்டர் கிடைக்கும். அது கூட எங்க வாங்கணும்னு கேட்றாதீங்க. ஹைலைட்டர் நீங்க தான் ஷாப்ல, ஸ்டோர்ல போய் வாங்கியே ஆகணும். நெறைய ஹைலைட்டர் இருக்கு. எல்லோ, கிரீனு, பிங்க் நெறைய ஹைலைட்டர் இருக்கு. நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க, எல்லோ மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நெனச்சிருக்கீங்க. இல்ல. நெறைய ஹைலைட்டர் இருக்கு. ஒரு 6 ஹைலைட்டரோ என்னமோ இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட்டர் ரூ. 20 ரூ. 25 சில ஹைலைட்டர் ரூ. 40 வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கலர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணிறணும். கவனமா நோட் பண்ணிறணும். நான் ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அத பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும். எப்படி வந்து படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஹைலைட்டர் நெறைய யூஸ் பண்ணணும். ஹைலைட் பண்ணணும். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹைலைட் பண்றதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கு பார்த்தீங்களா, ஈஸியா அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிரலாம். அதான் ரிவிஷன். ரிவிஷன்ன்றது ஒண்ணுமே இல்ல. நீங்க நெனைக்கிற மாரி பயப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்ல. கவனமா ரீட் பண்ணணும். அவ்வளவுதான். அதுதான் ரிவிஷன். இது ஞாபகத்துல இருந்தே ஆகணும். அப்படின்லாம் நீங்க ரீட் பண்ண தேவையில்ல. இது கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கணும். ஐய்யய்யோ! பாடல் வரி மறந்துருச்சே! இப்ப படிக்கிறோம். இப்ப வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும். இப்படிலாம் நீங்க நெனைக்கவே தேவையில்ல. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து படிக்கும்போது, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்றீங்க. ரிவிஷன் பண்ணும்போது, ஜஸ்ட் ரீட் பண்றீங்க. புரியுதுங்களா? ஆனா ரீட் பண்றப்ப கவனம் அங்க இருக்கணும். புக்ல இருக்கணும். கவனம் வந்து அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கணும். வேற எதையோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க ரீட் பண்ணா வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? கவனமா ரீட் பண்றீங்க. கவனமா ஒரு தடவ ரீட் பண்ணா ஒரு ரிவிஷன். கவனமா 2வது தடவ ரீட் பண்ணீங்கன்னா 2வது தடவ ரிவிஷன். இந்த மாதிரி நெறைய முறை அதாவது நம்ப வந்து ஒரு 4 ரிவிஷன், 5 ரிவிஷன் வந்து குடுத்துருப்போம்னு வச்சுக்கங்க. குடுக்க சொல்றோம்னு வச்சுக்கங்க. நீங்க அதையும் மீறி ஒரு 10 ரிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா? 10 ரிவிஷன் பண்ணா தான் பாஸ் பண்ண முடியும். நீங்க ரிவிஷன் பண்ணா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். எல்லா புக்கையும் ஒரு டைம் படிச்சுட்டேன் சார். ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டேன் சார். என்ன சார் பண்றது? ஒவ்வொரு டைமும் இப்படிதான் சார் நடக்குது. 140லயே முடிஞ்சிருதுங்க சார்ன்னா, 140 தாண்டாது இல்லன்னா 150 தாண்டாது இப்பவும் சொல்றேன். அது ரிவிஷன் குடுக்கணும். டெஸ்ட் போட்டு பார்க்கணும்.
புரியுதுங்களா? ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் கூட 2வது விஷயம். அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க 100க்கு 60 கொஸ்டின் வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. முன்னாடி ஒரு டைம் வந்து நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. சரி. இன்னொரு டிப்ஸ் கூட நான் குடுக்குறேன். முன்னாடி டெஸ்ட் பார்க்க வேணாம், போட்டு பார்க்க வேணாம். நம்ம டெஸ்ட்டே டைரக்ட்டா வந்து எழுதுங்க. ஆனா, ரிவிஷன் நெறைய குடுங்க. ஒரு 10 டைம் ரிவிஷன் குடுங்க. 60ன்றது 70 ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். புரியுதுங்களா? நான் ஏன் ஒரு செட் கொஸ்டின் போட்டு பார்க்க சொல்றேன்னா, முன்னாடி ஒரு செட் கொஸ்டின் போட்டு பார்த்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதுல நம்ம தப்பு பண்ணியிருக்கோமே, புக்ல எந்த இடத்துல இருக்குன்றத சில கொஸ்டினுக்கு நம்ம தேடுவோம். அப்படி தேடும்போது உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து ரிவைஸ் ஆகும். ஸோ அதனால தான் முன்னாடி ஒரு டைம் வந்து கொஸ்டின் போட்டு பார்க்க சொல்றது. இல்ல அந்த கொஸ்டின் போட்டு பார்க்கறதுக்கு பதிலா இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 10 டைம் ரிவிஷன் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, 60ன்றது 70 டைரக்ட்டாவே மாறிடும். இன்னும் கொஞ்சம் அதிகமா ரிவிஷன் விட்டீங்கன்னா, அதிகமா மாறிடும். புரியுதுங்களா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். சொல்றேன். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாஸ் பண்ணி போயிட்டாப்ல. பாஸ் பண்ணி இத நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னைய ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இப்பயும் இன்னொரு டைம் சொல்றேன். நடுவுலயே ஒரு 4, 5 டைம் கூட நான் சொல்லியிருக்கேன். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் இல்லாததுனால தான் டிஎன்பிஎஸ்சில, குரூப் 4ல, இல்ல குரூப் 2வா இருக்கட்டும், இல்ல குரூப் 1ஆ இருக்கட்டும் நம்ம ஃபெயில் ஆகுறோம். நீங்க ரிவிஷன் ஆனா ரிவிஷன் பண்றதுக்கு சோம்பலா இருக்கும். நமக்கு என்ன தெரியுமா தோணும்? இத ரிவிஷன் பண்ணுமா? பாயிண்ட்ஸ் மறந்திருக்குமே! அத போய் ரிவிஷன் பண்ணணுமான்னு கூட மைண்ட் செட் இருக்கும். இத இத ரிவிஷன் பண்ணுமா? இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு இருக்கும். ஆனா, அந்த இடத்துல நீங்க டைம குடுத்தா மட்டும் தான் டிஎன்பிசில பாஸ் பண்ண முடியும். ரிவிஷன் பண்றதுக்கு புதுசா நம்ம படிச்சுட்டு போலான்னு நெனச்சீங்கன்னா, அதே ஓட்ட குடம் மாரி ஒழுகிட்டே இருக்கும். மறந்துகிட்டே வரும். தண்ணி மோக்க மோக்க குடத்துல இருந்து ஓட்டையா இருந்து குடத்துல இருந்து தண்ணி ஒழுகல அந்த மாரி தான் படிக்கிறதெல்லாம் அப்படியே மறந்துகிட்டே இருக்கும். படிக்கிறது மறக்கணும்னா, மறக்கக்கூடாது அப்டின்னா என்ன பண்ணணும்? இப்போ குடம் குடம் வந்து ஓட்டையா இருக்கு. அதுலருந்து தண்ணி போக்கூடாதுன்னா, அத ஓட்டைய அடைக்கணும்ல. ஸோ அதேதான். இங்க என்ன பண்ணணும், நீங்க ரிவிஷன் குடுக்குறது அந்த ஓட்டைய அடைக்கிறதுக்கு சமம். ரிவிஷன் குடுத்துக்கிட்டே இருந்தா தான், அந்த ஓட்ட வந்து அடையும். புரியுதுங்களா? திருப்பி கொஞ்ச நாள் ரிவிஷன விட்டுட்டீங்கன்னா, திருப்பி தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுரும். திருப்பி வந்து அந்த ஓட்ட வந்து திருப்பி ஓட்ட ஏற்படும். அந்த மாரி தான் நான் சொல்ல வரேன். நீங்க இத காமெடியா எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ரிவிஷன் குடுத்தா மட்டும் தான் அது தேங்கி அப்படியே உள்ளுக்க நிக்கும். இல்லன்னா அது அப்படியே வெளில போயிரும். மறந்துரும். மறந்துகிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கேன். இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ரிவிஷன் நீங்க குடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப அடுத்து வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு வேக்கன்சி எவ்வளவுன்னு சொல்லல. சோ எவ்வளவு சார் வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கேட்கலாம் மேபி. கண்டிப்பா வேக்கன்சி நெறைய வரும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். வேக்கன்சி கண்டிப்பா நெறைய வருங்க. கண்டிப்பா வேக்கன்சி நெறைய வரும். நீங்க பார்த்துட்டே இருங்க. ஏன்னா 2020க்கு மேல வேக்கன்சி அதிகமா விடல. ரொம்ப அதிகமா விடல. புரியுதுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ரிட்டயர்மென்ட் வயசு 58 அத வந்து 60 59ஆ மாத்துனாங்க. அப்புறம் 60ஆ மாத்துனாங்க. கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 58 வயசு தான் ஃபர்ஸ்ட் ரிட்டயர்மென்ட் இருந்துச்சு. அத 59ஆ மாத்துனாங்க. அடுத்து 60ஆ மாத்துனாங்களா? ஸோ 60ஆ மாத்துனதுக்கு அப்புறம் ரிட்டயர்மென்ட் அப்படின்றது போன வருஷத்துல இருந்து தான் ரிட்டயர்மென்ட் ஆகிட்டு இருக்காங்க. 2023 அதான் சாரி 2023 ஏப்ரல் மாசத்துல இருந்து தான் ரிட்டயர்மென்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம். அதாவது இப்ப முடியுது. டிசம்பர் 2023 இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 2023ல இருந்து தான் அதிகமா ரிட்டயர்மென்ட் ஆகுறாங்கன்னு சொல்ல வரேன். அதிக ரிட்டயர்மென்ட் இந்த ஏப்ரல் 2023ல இருந்து தான் நடக்குது. சோ இதோட வேக்கன்சி ரிட்டயர்மென்ட் ஆனா என்ன ஆகும்? அடுத்தடுத்து புரமோஷன் கிடைக்கும். அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ இந்த வேக்கன்சிலாம் அதாவது காலி பணியிடங்கள் நெறைய ஏற்படும். ஒருத்தர் ரிட்டயர்மென்ட் ஆகுறதுன்னா, அப்படியே கீழ இருக்க பணியாளர்கள்லாம் அப்படியே புரமோஷன்ல போறப்ப என்ன ஆகும்னா, இப்ப அசிஸ்டன்ட் எல்லாம் என்ட்ரி போஸ்ட்க்கு போயிருவாங்க. சோ அசிஸ்டன்ட் வேக்கன்ட் ஆயிரும் கொஞ்சம். புரியுதுங்களா? அசிஸ்டன்ட் வேக்கன்ட் கொஞ்சம் டிஎன்பிசி குடுப்பாங்க. இங்க கொஞ்சம் புரமோஷன்லாம் ஃபில் அப் பண்ணுவாங்க. நெறைய டிபார்ட்மென்ட்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நெறைய பேர் அசிஸ்டன்ட் ஆனாங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இந்த வேக்கன்சிலாம் இதெல்லாம் வந்து வேக்கன்ட் ஆகும். சோ 2023 ஏப்ரல்ல இருந்து இன்னும் வேக்கன்சி வந்து நெறைய இருக்குங்க. 2023 ஏப்ரல்ல இருந்து நெறைய பேர் ரிட்டயர்மென்ட் ஆயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்லயும் புரமோஷன் ஆகிட்டே இருக்காங்க. சோ இன்னமும் ரிட்டயர்மென்ட் ஆகிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? சோ டிஎன்பிசி வந்து வேக்கன்சி எவ்வளவு இருக்கு என்னன்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு டைம் வந்து உங்களுக்கு அது சேப்பாங்க. கவுன்சிலிங்க்கு முன்னாடி
கொஞ்சம் வேகன்சி ஒரு 1000, 2000, 3000 கூட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் மினிமம் மினிமம் 10,000 வேகன்சி வரும். அப்படி இப்ப 10,000 வேகன்சி விடல, 8,000 தான் விட்டுருக்காங்கன்னா கவுன்சிலிங் டைம்ல 10, 12 வரைக்கும் போகும். நல்ல விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2018ல நடந்த எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம்ல நல்லா கவனிங்க 14,000 சில்லற வரைக்கும் வேகன்சி போயிருச்சு. 14,000க்கு மேல கவுன்சிலிங் டைம்ல சொல்றேன். ஆரம்பத்துல 11,000மோ என்னமோ இருந்துச்சு. கால்ஃபர் பண்ணப்ப. அது வந்து கவுன்சிலிங் டைம்ல எப்படி ஆச்சு தெரியுங்களா? 14,000 சில்லற ஒரு 3,700, 3,800 வேகன்சி அதிகமாயிருச்சு. சோ அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஆரம்பத்துல ஒரு 8,000 வேகன்சியோ, 10,000 வேகன்சியோ குடுத்துட்டு, கவுன்சிலிங் டைம்ல ஒரு 12,000, 13,000, 14,000 போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேகன்சி அதிகமா தான் வரும். சோ நீங்க வந்து ரெடியா இருங்க. நீங்க வந்து நல்லா வந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு ஏன் பிரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு பிரிப்பேர் பண்ணுங்க. நம்ம ஷெட்யூல் வந்து பக்காவான ஷெட்யூல். நல்லா கவனிங்க. தமிழுக்கு நான் போட்டிருக்க ஷெட்யூலா இருக்கட்டும், அல்லது வந்து தமிழ், மேத்ஸ், ஜிகே ஃபுல்லா போட்ட ஷெட்யூலா இருக்கட்டும். ஷெட்யூல் வந்து அழகா குறைவான ஒவ்வொரு நாளைக்கும் குறைவான பாடங்கள் தான் குடுத்துருக்கோம். 2, 2 பாடங்கள் குடுத்துருக்கோம். ஜிகே வரும்போது ஒரு 3, 3 பாடங்கள் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக குறைவான பாடங்கள் தான். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பாடங்கள் கண்டிப்பா படிக்கக்கூடிய பாடங்கள் தான். அத சொல்லி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? அறிவிச்சோம் பேட்ச். அதே மாரி தான் நம்ம பாடங்கள் எதுவுமே மாத்தல. 2 அல்லது 3 தான் இருக்கும்னு சொன்னோம். அதே மாரி தான் ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் இது ஃபுல் குரூப் 4 பேட்ச்க்கு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஆனா இதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போற பேட்ச்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அதாவது எப்படி சொல்றது 2ன்ற இருக்கிற இடத்துல 3 பாடங்கள் படிக்கிற மாரி தான் ஆகும். வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் போடக்கூடிய பேட்ச்ல. ஆனா அதனால நான் என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு அருமையான பேட்ச்ன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறது ரொம்ப வந்து இப்ப ஏன்னா தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து அதாவது சார் மார்க் என்ன போட்டாலும், என்ன படிச்சாலும் இவ்வளவு தான் சார் வருதுன்றீங்க. 60 தான் வருது, 65 தான் வருதுன்றது. ஆனா நான் உங்கள பாராட்டுறேன். கண்டிப்பா. ஏன்னா டெஸ்டே எழுதாதவங்கள விட 210 பேர் இருக்கிற இடத்துல, அந்த 50ல ஒரு ஆளா இருக்கிறது மிக மிக பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பாஸ் பண்ணிருவீங்க. 210 பேர் இருக்காங்களா? 50 பேர் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. சார் எனக்கு 60 கொஸ்டின் தான் சார். கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க நீங்க பாருங்க. ஏன்னா, அந்த தொடர்ச்சியா அந்த ஒரு 2 மாசத்துல நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சுட்டீங்க. நான் படிக்க வச்சுட்டேன். இப்படி கூட நான் சொல்லிக்கிறேன் விடுங்க. அந்த 2 மாசத்துல தமிழ் படிக்க வச்சுட்டேன். சில பேர் படிக்காம இருப்பீங்க. அது உங்களோட திமிரு. படிக்காம எங்கிட்ட போய் சுத்திட்டு வந்துடுறது. ஏதோ பிரச்சனைன்னு வெளில ஓடிடுறது. அது படிக்காம இருந்தது உங்களோட தவறு. ஆனா 50 பேர் படிச்சிருக்கீங்கல்ல. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படியே ரன்னிங்ல வந்துட்டீங்கல்ல. ரன்னிங்ல வந்து படிச்சு முடிச்சுட்டீங்க. இப்ப மேத்ஸும் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 வாரத்துல மேத்ஸ் முடிஞ்சிரும். அவ்வளவுதான் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க மேத்ஸ் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 4, 5 மாசம் இருக்கு. நெறைய படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உள்ளவங்களுக்கு டைம் நெறைய இருக்கு. அதாவது டைம் நெறைய இருக்குன்னு சொல்றது, நல்லா ஒரு வார்த்தைய புரிஞ்சுக்கணும். டைம் நெறைய இருக்குன்னு சொல்றது, கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டைம் நெறைய இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டைம் நெறைய இருக்கு. ரிவிஷன்ல பாத்துக்கலாம். 100க்கு 60 எடுத்தவங்கலாம் ரிவிஷன் வரும்போது, ரிவிஷன் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப படிக்காம டிராப் ஆனவங்க, அவங்க தான் யோசிக்கணும். டிராப் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக உடம்பு சரியில்ல. சரி ஊர சுத்த போயிட்டேன். சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு டிராப் ஆயிட்டீங்க. ஏதோ ஒரு ரீசனு டிராப் ஆயிட்டீங்க. டிராப் ஆனவங்க தான் வருத்தப்படணும். சார் நான் படிச்சுட்டு 60 கொஸ்டின் வாங்குறேன்றவங்க கண்டிப்பா வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த ரிவிஷன் குடுப்போம். அடுத்தடுத்த ஐடியாஸ் குடுப்போம். கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். சார் நான் படிக்கிறேன், ட்ரை பண்றேன். ஆனா மார்க் வர மாட்டேங்குதுன்னா, அவங்கள நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். சார் நான் படிக்கல, நான் டெஸ்ட் எழுதுறேன்னா, கண்டிப்பா உங்க மேல குறை இருக்குன்னு அர்த்தம். அதனால ரெகுலரா படிக்கிறது தான் இங்க சக்சஸ்க்கு ஒரே காரணமா இருக்கும். ரெகுலரா படிக்க போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. இது மட்டும் தான் சக்சஸ்க்கு ஒரு காரணமா இருக்கும். நடுவுல டிராப் ஆகுறீங்க. நடுவுல ஒரு எக்ஸாம் விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் எப்படி சக்சஸ் ஆக முடியும்? சரி ஓகே. இப்ப வந்து தமிழ் பேட்ச் அடுத்து தமிழ் பேட்ச்க்கு வரோம். தமிழ் பேட்ச் இப்பதான் வந்து தமிழ் முடிக்க போறீங்க. கரெக்ட்டா தமிழ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருங்க. இல்ல சார் நான் புதுசா வரக்கூடிய 3வது பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, ஓகே. அவங்க டெஸ்ட் எழுதாம இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்கியூஸ் குடுக்குறேன். ஆனா நான் தமிழ் பேட்ச்ல தான் இருக்க போறேன்னு சொல்றவங்க, கண்டிப்பா டெஸ்ட் எழுதி தாங்க ஆவணும். டெஸ்ட் எழுதாம விட்டீங்கன்னா, அது உங்களோட மிஸ்டேக்கா மாறிரும்.
ஏன்னா கரெக்டா இப்ப 6th நீங்க முடிச்சு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா அடுத்து 7th 8th சொல்லிட்டு என்ன ஆகும்னா கரெக்டா அந்த ஒரு 1.5 2 மாசத்துல ஒரு 50 60 நாள்ல கரெக்டா நீங்க முடிச்சிடலாம். 2 மாசத்துல முடிச்சிடலாம். முடிக்காம விட்டீங்கன்னா அது உங்களோட தப்பா மாறிடும். 2 மாசம் முடியிறப்ப ஆகா 6ஆவதுல இருந்து 12th வரைக்கும் கரெக்டா தமிழ் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இல்ல இல்ல சார் நான் வந்து புதுசா வரக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணி நான் படிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் அது உங்களோட விருப்பம், படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆனா அங்கேயும் வந்து திருப்பி இதை ஃபாலோ பண்ணாம விடுறீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இது சிக்கலாகும். அதையும் நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? திருப்பி வந்து நம்ம ஷெட்யூல் போட்டு ஆனா 2 பாடங்கள் இருக்க வேண்டிய இடத்துல 3 பாடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில நாள் 2 பாடங்கள், ஒரு சில நாள் 3 பாடங்கள். நம்ம தொடர்ச்சியா படிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. ஆனுவல் பிளானர் வந்துட்டாலே நீங்க எந்த கியர்ல போயிட்டு இருக்கீங்களோ ஒரு கியர் எக்ஸ்ட்ரா போடணும். அடுத்து நோட்டிபிகேஷன் வந்தா அடுத்து இன்னொரு கியர் போடணும். அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு கியர் போடணும். என்ன கியர்? என்ன சார் கியர்னா என்ன சார்? இப்ப 5 மணி நேரம் படிச்சிருக்கீங்களா 6 மணி நேரம் படிக்கணும். 6 மணி நேரம் படிச்சிருந்தா 7 மணி நேரத்துக்கு போகணும். 7 மணி நேரம் படிச்சிருந்தா 8 மணி நேரத்துக்கு போகணும். புரியுதுங்களா? கவனம் இல்லாம படிக்கிறீங்கன்னா கவனம் அதிகமா வரணும். நாள் ஆக 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 அப்படியே முடிச்சுக்கிட்டே வரணும். அதிகமா படிச்சுட்டே வரணும். ஒரு ஃபயரோடவே இருக்கணும். இந்த ஒரு 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 5 மாசம் தான். இன்னொரு 5 6 மாசம் நீங்க வந்து கவனமா ரெகுலரா நல்லா கவனிங்க. கவனமா ரெகுலரா படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணலாம். இதுல முக்கியமா ஒரு சில விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வந்து கவனமா படிக்கணும். அதே சமயம் லீவு போடாம படிக்கணும். சோ அதான் இங்க விஷயம். கவனமா படிக்கணும். லீவு போடாம படிக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் ஓகே. என்னைக்கோ ஒரு நாள் ஃபங்க்ஷன் ஓகே போயிட்டு வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு அங்க போய் 1 வாரம் தங்கிட்டேன்னா கண்டிப்பா ஃபெயில் தாங்க. நான் இப்பவே சொல்றேங்க. என்னடா அது இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியேடா அப்படின்னு கூட சில பேர் திட்டலாம். ஏங்க தொடர்ச்சியா படிச்சவனாலே ஒழுங்கா பாஸ் பண்ண முடியாம எத்தனை குரூப் 4 போயிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுல வந்து தொடர்ச்சியா படிச்சுட்டு இருந்து திடீர்னு 1 வாரம் என்ஜாய் பண்ண போயிட்டீங்கன்னா எப்படி பாஸ் பண்ணுவீங்க? சோ அதெல்லாம் நான் ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்றேன். ஸ்ட்ரிக்ட்டா நான் இருக்கேன். தொடர்ச்சியா படிக்கணும். ஏதோ உடனே ஒரு நாள் உடம்பு சரியில்லையா? ஓகே. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுவும் அப்பயுமே நான் நான் இப்படிதான் சொல்லி ஆகணும். ரெஸ்ட் எடுக்கிறப்ப புக்க கையில வச்சுக்கிட்டு ஏதோ 1 லைன் 2 லைன் படிச்சுக்கிட்டாவது ரெஸ்ட் எடுக்கணும். முன்னாடி ஆனா நான் இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அதையும் நீங்க யோசிக்கணும். முன்னாடி நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன்னா, போங்க ஒரு 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 8 நாள் 7 நாள் படிங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஒரு 10 நாள் படிங்க, 1 நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். 1 வாரம் படிங்க, 1 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு நான் இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க. ஆனா இப்ப சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் இல்ல. இப்ப அப்படி சொல்லக்கூடாது. இப்ப அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆனுவல் பிளான ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பல லட்சக்கணக்கானவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் போட்டி வந்து ஒரு 1,00,000 பேர் 125 கொஸ்டின் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. 40,000 பேர் 140, 145 கொஸ்டின் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ அதனால வந்து நல்லா கவனிங்க. நடுவுல நீங்க டிராப் ஆகுறீங்க. 1 வாரம் ஊர் சுத்த போறீங்க. 1 வாரம் என்ஜாய் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கவனமா இருக்கணும். அதே சமயம் லீவு போடாம படிக்கணும். போன்ல மணிக்கணக்கா பேசக்கூடாது. புரியுதுங்களா? போன்ல மணிக்கணக்கா பேசக்கூடாது. யூடியூப் மணிக்கணக்கா பார்க்கக்கூடாது. படிக்கிறதுக்கு மட்டும் யூடியூப் பார்க்கலாம். யூடியூப் வந்து படிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட அதிகம் சாட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க. இந்த பிரச்சனைக்குள்ளேயே போகாதீங்க. யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா பிரச்சனைக்குள்ளேயே போகாதீங்க. என்னடா என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கறாங்கன்னா, அவங்ககிட்ட அவங்கள கண்டுக்காதீங்க. என்னடா இன்னும் படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டா, என்னம்மா இன்னும் படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டா கண்டுக்காதீங்க. விட்டுருங்க. நமக்கு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. சோ அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? 1 வாரம் படிங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்க. 1 வாரம் படிங்க, 1 நாள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னேன் நானு. ஆனா இப்ப அப்படி சொல்லவே முடியாது. நமக்கு நெறைய வேலை வந்துருச்சுங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து கண்டுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல முதல்ல. அதான் உண்மை. மத்தவங்க வந்து இவ்வளவு இன்னும் படிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லுவாங்க உங்கள. இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கியா? என்ன மார்க்கு? போன டிஎன்பிசில என்ன மார்க்கு? இப்ப இவ்வளவு நாள் படிச்சுட்டு எங்க படிச்சுட்டு இருக்க? இதுக்கு பதில் சொல்ல கூட நமக்கு இப்போதைக்கு நேரம் இல்ல. உண்மை அதுதான். அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்ற அளவுக்கு கூட இப்ப நேரம் இல்ல. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரெகுலரா படிச்சாகும். ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆயிட்டாலே அவ்வளவுதாங்க. நீங்க உட்கார்ந்துருந்துங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உட்காருவாங்க. அப்படிலாம் உட்கார்ந்தா ரொம்ப கஷ்டம். ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆயிட்டா உட்கார்ந்துரணும். அதுக்கு முன்னாடி எப்ப வருது என்னன்னு தெரியாம இருந்துச்சு.
இப்ப எப்பன்னு சொல்லிட்டாங்க. அது தள்ளி போறது போகட்டும். அல்லது முன்னாடி வராது, தள்ளி போனாலும் ஓகே. பட் ஆனுவல் பிளானர் படி நமக்கு ஜனவரின்ட்டாங்க. நமக்கு இப்ப நேரம் இல்ல. நம்ம ரெகுலரா நம்ம படிச்சாகணும். எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான். அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. புரியுதுங்களா? எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறான். வீட்ல திட்டினாலும் சரி, புரியுதுங்களா? வீட்ல திட்டினாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டினாலும் சரி, நெறைய பேர் உங்கள வந்து கேள்வி கேட்டாலும் சரி, நிஜமா ஓப்பனா சொல்றேங்க. அத அத யோசிக்கிறதுக்கே நமக்கு இப்ப நேரம் இல்ல. புரியுதுங்களா? அத யோசிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்ல. இப்ப நானே இருக்கேன். நல்லா கவனிங்க. சொல்றேன் கேளுங்க. இப்ப எனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைய ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நானே இருக்கேன். இப்ப YouTubeல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். பேட்ச் பேட்ச் போட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நெறைய பேத்துக்கு மோட்டிவேஷன் குடுத்துருக்கேன். கைட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப இவன் பார்றா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சொல்றாய்ங்க. சொல்றாய்ங்க அப்படி. இவன் பார்றா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். இவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குடா. அதாவது இதெல்லாம் பண்றான்டா. இந்த மாதிரி பேசுறாங்க. புரியுதுங்களா? இன்னும் சில பேர் வந்து பார்றா பேட்ச் போட்டு காசு சம்பாதிக்கிறான்டா. அந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வேற வேற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் என்ன நான் எதுக்கு இத சொல்றேன்னா, நான் சொல்றேன் எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, ஒரு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருப்பாங்க. அங்க பேசுன இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இத கண்டுக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. நிஜமா சொல்றேன். எனக்கு இத யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. உங்ககிட்ட சொல்லணுமேன்னு சொன்னேன். அத நான் யோசிக்கவே முடியாது. எனக்கு அதுக்கு சுத்தமா நேரம் இல்ல எனக்கு. ஏன்னா, இங்க பாருங்க. ஷார்ட் அண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி பேட்ச் போயிட்டு இருக்கு. இன்னொரு பேட்ச் புதுசா போடணும். எனக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ப மூலியமா நெறைய பேர் பாஸ் ஆவணும். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். நம்ப மூலியமா நெறைய பேர் மோட்டிவேட் ஆவணும். நம்ப மூலியமா நெறைய பேர் பாஸ் ஆவணும். காசுலாம் அடுத்த விஷயம். புரியுதுங்களா? கவனமா படிக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்ட்டேன். WhatsApp அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. YouTube படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஊர் சுத்த போவாதீங்க. என்ஜாய் பண்ணாதீங்க. ஆனா என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அது எப்பன்னா, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப வந்து என்ஜாய்மென்ட்க்கு போகாதீங்க. வேண்டாம். கீழ தள்ளி விட்டுரும். குழி தோண்டி புதைச்சு விட்டுரும். வேண்டாம். நமக்கு அதுக்கு என்ஜாய் பண்றதுக்கும் நேரம் இல்ல. மத்தவங்க நெகட்டிவா சொல்றத நமக்கு கேட்கறதுக்கும் நமக்கு நேரம் இல்ல. இதான் உண்மை. நம்ம இப்ப ஒரு கடுமையான காலகட்டத்துல இருக்கோம். நமக்கு சுத்தமா எதுக்குமே நேரம் இல்ல. நமக்கு கண்டிப்பா சொல்றேன். சுத்தமா மத்தவங்க நெகட்டிவா பேசுறத கேட்கறதுக்கும், என்னடா இன்னும் படிச்சுட்டு இருக்கியேன்னு சொல்றத கேட்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்ல. போன குரூப் 4ல என்ன மார்க் வாங்குன? அப்படின்னு கேட்டா கூட அத சொல்றதுக்கு நேரம் இல்ல. அவ்வளோ ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம் நம்ப. சோ என்ன பண்ணணும் நம்ப? ரெகுலரா படிக்கணும். திருப்பி திருப்பி சொல்றேன். இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நீங்க வந்து கவனமா படிக்கணும். ஊர் சுத்தக்கூடாது. என்ஜாய் பண்ணக்கூடாது. என்ஜாய் பண்ணுன்னு சொன்ன ஆளு தான் இப்ப பண்ணக்கூடாதுன்றேன். ரொம்ப ஃபயரா இருக்கணும். ரொம்ப நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறப்ப ஜாலியா இருங்க. ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னவன் தான். பட் இப்ப இனிமே அது பண்ணக்கூடாது. இப்ப நான் சொல்றேன் இனிமே அது பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜனவரி 25 சொல்லிட்டாங்க. இனிமே என்ஜாய்மென்ட்க்கு வேலை கிடையாது. அவ்வளவுதான். உங்க லைஃப்ல என்ஜாய்மென்ட் இந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் என்ஜாய்மென்ட் கிடையாது. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கங்க. எங்க வேணாலும் போயிட்டு வந்துக்குங்க. எக்ஸாம் முடியிற வரைக்கும் நல்லா படிங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபுல்லா ஃபுல் பிரிப்பரேஷன்ல தான் இருக்கணும். புக்கும் கையுமா இருக்கணும். படிக்கலன்னா கூட சும்மாவது புக்க கையில வச்சுக்கணும். அப்பயாவது ஏதாவது ஒரு லைனாவது படிப்பீங்கல்ல. சோ பஸ்ல போறப்ப சரி, எப்பல்லாம் நான் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, இப்ப சில ஃபேமிலி விமன் இருப்பாங்க. குழந்தைய பார்த்துப்பாங்க. குழந்தை தூங்குறப்ப நம்ம போய் தூங்கிடக்கூடாது. குழந்தை தூங்குறப்ப நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். குழந்தை முழிக்கிறப்ப அவங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கணும். நெறைய வேலைகள் இருக்கதான் செய்யும். சமைக்கணும். வேற வழி இல்ல. ஒரு 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 5 மாசத்துக்கு நம்ம சில விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் வந்து நம்ப அந்த வேலைகளையும் பார்த்தாகணும். பாடங்களும் படிச்சாகணும். ஃபேமிலிய கவனிச்சாகணும். எல்லா வேலைகளும் இருக்கதான் செய்யும். இப்ப நானே இருக்கேன்னா, நான் லைவ் எடுத்தாகணும். கொஸ்டின் எடுத்தாகணும். ஃபேமிலிய கவனிச்சாகணும். புரியுதுங்களா? சோ எல்லாமே இருக்கு. ஆபீஸ்க்கு போய் ஆகணும். சோ இவ்வளவு வேலைகள் இருக்கு. நான் அது எல்லாமே பார்க்கிறேன்னு சொல்ல வரல. குறிப்பிட்ட டைம் எல்லாமே ஒதுக்கி எல்லாத்துக்குமே டைம் குடுத்துடுறது நம்ப. சோ அதே மாதிரி நீங்க இப்ப உங்களுக்கு இந்த மாரி குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து சமைக்கிறதா இருக்கட்டும், டைம் வந்து ஒதுக்கிருங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியாது. குழந்தை தூங்குறப்ப தான் நம்ம படிக்க முடியும். சோ நீங்க
குழந்தை தூங்குற நேரத்துல படிச்சிடணும். வேலைக்கு போறீங்களா, வேலைக்கு போயிட்டு வந்து தூக்கம் வருதுன்னா தூங்கக்கூடாது. வேற வழி இல்ல. கண்ணு முழிச்சு படிச்சுதான் ஆகணும். காலை நேரத்துல எந்திரிச்சு படிச்சாகணும். ஈவினிங் அல்லது நைட்டு நேரத்துல படிச்சாகணும். மதியம் எப்பயாவது ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் கேப் கிடைச்சா கூட நீங்க என்ன பண்ணணும், அந்த நேரத்துல கூட நீங்க படிச்சாகணும். எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ, பஸ்ல போறப்ப கேப் கிடைச்சா அங்க நீங்க படிச்சாகணும். சார் புக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா, வேற வழி இல்ல. எவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, படிச்சாகணும். புரியுதுங்களா? அதுக்கு மேல என்னன்னா, அந்த ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 5 போட்டோ எடுத்துட்டு ஒரு 5, 6 பக்கத்த போன்ல பாத்துக்க வேண்டியதுதான். ஆனா போன்ல படிக்கிறது நான் ஏத்துக்க மாட்டேன். பட் வேற வழி இல்ல. ரோட்ல நடந்து போகணும் சார், எனக்கு 1/4 மணி நேரம் டைம் கிடைக்குதுன்னா, ரோட்ல நிக்கிற மாதிரி டைம் கிடைக்குதுன்னா, அப்ப வந்து நீங்க படிச்சுக்கலாம். அதுக்காக அத பாத்துக்கிட்டே போயிட்டு நம்ம எங்கிட்டாவது விழுந்துறக்கூடாது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அங்கெல்லாம் நீங்க படிக்கணும். புக்கு கையில வச்சுக்கிற மாதிரி டைம் கிடைச்சுன்னா, புக் எடுத்து படிக்கணும். நல்லா கவனிங்க. புக்கு கையில வச்சுட்டு படிக்கணும். புக்கு கையில வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்னா, போன்ல படிக்கணும். வேற வழி இல்ல. போன்ல படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் படிக்கணும்னா, சில நேரம் போன்ல மட்டும் தான் படிக்க முடியும். அப்போ போன்ல தான் படிச்சாகணும். ஸோ எந்நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, எந்நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எக்ஸாம்க்கு முந்தின நாள்லாம் படிக்கக்கூடாதும்பாங்க. எக்ஸாம்க்கு முந்தின நாள் தாங்க விழுந்து விழுந்து படிக்கணும். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு நாள் கேப் எல்லாம் விடணும் இல்ல. எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் ஃப்ரீயா இருக்கணும்ட்டுலாம் இல்ல. நீங்க நல்லா படிச்சிருக்கவங்க அந்த ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ற அளவுக்கு நீங்க படிச்சிருக்கணும். எக்ஸாம்க்கு முன்னாடி நாளு படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன், கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒரே நாள்ல 12 மணி நேரத்த டிவைட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டையும் ரிவிஷன் பண்ணிடுறாங்க. ஒரே நாள் ரிவிஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அதிகமா டைம் ஆகும். அடுத்த ரிவிஷனுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த ரிவிஷன் கம்மியாகும். ஸோ 6வது வந்து 12வது வரைக்கும் தமிழ் மட்டுமே ஒரு 3 மணி நேரத்துல ரிவிஷன் பண்ற அளவுக்கு நீங்க வளர்த்துக்கணும். அடுத்து மேத்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ், ஜிகே வந்து ஒரு 5 ஹவர்ஸ். இதெல்லாம் எப்ப வரும்னா, நீங்க ரெகுலரா படிச்சு படிச்சு கொண்டு வரணும். ரெகுலரா படிக்க படிக்க தான் அந்த ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 12 மணி நேரம் ரிவிஷன் பண்ணா கரெக்டா இருக்கும். அது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பார்த்து விட்டுறணும். ஸோ அப்பதான் வந்து சரியா இருக்கும். ஸோ இந்த நேரம் படிக்கக்கூடாது, அந்த நேரம் படிக்கக்கூடாது அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு எப்போ இருக்கோ, எப்போ உங்களால முடியுமோ அப்பெல்லாம் நீங்க படிக்கணும். நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு ஒரு பேச்சுக்காக சொல்றேன். நைட்டு ஒரு 2 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா, மல்லு கட்டுக்கிட்டு தூங்கக்கூடாது. எடுத்து அந்த டைம்ல நமக்கு முழிச்சிருக்க டைம்ல படிச்சிடணும். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு இப்படி தூங்குறது, இந்த 5 மணிக்கு எந்திரிச்சு தூங்குறது இப்படிலாம் பண்றது வேஸ்ட். ஆனா உங்களால நைட்டு 11 மணி, 12 மணிக்கு படிக்க முடியும்னா, அந்த டைம தான் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த 11 மணி, 12 எப்ப முழிச்சிருக்கீங்களோ அதுதாங்க உங்களுக்கான டைம்ங்க. நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு தூங்கி வழியிறதுக்கு 4 மணிக்கு தூங்கிரணும் காலையில. உங்களுக்கு எப்ப முழிக்க வருமோ அதான் உங்களுக்கு சரியான டைம். எனக்கு என்னோட பர்சனல் படி நான் காலையில எனக்கு எந்திரிச்சு படிக்கலாம் வராது. நான் 6 மணி, 7 மணி தான் நமக்கு. இந்த 4 மணி, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் பார்த்துருக்கேன். தூக்கம் வந்துரும். நான் வந்து நைட்டு 12 மணி, 1 மணிக்கு புக் எடுத்து அப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். 10 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஜென்ரலா காலேஜ் படிக்கிறப்பயும் சரி, நான் ஸ்கூல் படிக்கிறப்பயும் சரி, எல்லா டைம்லயும் டிகிரி எக்ஸாம்ல எல்லா டைமும் நம்ம நைட்டு ஒரு 8 மணி, 10 மணிக்கு, 12 மணிக்கு தான் தொடங்குவோம். காலைல 7 மணி, 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். ஸோ எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, நீங்க முழிச்சிருக்க டைம் தான் உங்களுக்கு உகந்த டைம். 4 மணி, 4:30 மணி பிரம்ம முகூர்த்தம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க எப்ப முழிச்சிருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்கு உகந்த டைம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஒர்க்குக்கு போறவங்க எவ்வளவு நேரம் படிக்கணும்ன்ட்டு. காலைல இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் சொல்லியிருந்தேன். ஆனா இனிமே காலையில 3 மணி நேரம், நைட்டு நேரத்துல 3 மணி நேரம், ஒர்க்குக்கு போறவங்க 6 மணி நேரம் படிச்சாகணும். ஒர்க்கு போறவங்க டிஃபிகல்ட் தான் ஒர்க்கையும் பார்த்து படிக்கிறது. வேற வழி இல்லையே. நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ அப்படி இருக்கிறப்போ காலையில ஒரு 3 மணி நேரம், நைட்டு ஒரு 3 மணி நேரம் வேற வழியில படிச்சுதாங்க ஆகணும். 6 மணி நேரம் படிக்கலன்னா இனிமே எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒர்க்குக்கு போறவங்க குறைந்தபட்சம் காலைல ஒரு 2:30 மணி நேரம், நைட்டு ஒரு 2:30 மணி நேரம், 5 மணி நேரம் படிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம், 6 மணி நேரம் படிக்கணும். என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே இருந்துட்டீங்கன்னா அதுவும் கஷ்டமாயிரும். என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு 10 மணி நேரம், 12 மணி நேரம் படிக்கணும். நமக்கு லீவ் ஒர்க்குக்கு போறவங்களுக்கு லீவ் கிடைக்குதுன்னா ஒரு படத்துக்கு போயிடக்கூடாது. வெளில போயிடக்கூடாது. ஜாலியா இருந்துடக்கூடாது.
அந்த லீவு கிடைக்கிற நாள்ல வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்து படிச்சிடணும். எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் படிச்சிடணும். ஒர்க் போறவங்க நார்மலா எந்த ஒர்க்கும் இல்லை, இது மட்டும்தான் டிஎன்பிசி மட்டும்தான் படிக்கிறேன்னா உட்காந்து படிச்சுட்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் படிங்க. லிமிட்லாம் கிடையாது. ஒர்க்குக்கு போறவங்களுக்கு தான் ஒர்க்கு லிமிட் இருக்கும். அதாவது படிக்கிறதுக்கான லிமிட் இவ்வளவுதான், 2.5 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இவ்வளவுதான் படிக்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கும். பட் நான் டிஎன்பிசி படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு இருக்கிறவங்க, அல்லது காலேஜ் போயிட்டு டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருக்கட்டும், புரியுதுங்களா? இல்ல டிஎன்பிசி மட்டும் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஷார்ட் அண்ட் படிச்சுட்டு டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருக்கட்டும், டைப்ரைட்டிங் படிச்சுட்டு டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் லிமிட்லாம் கிடையாது. டிஎன்பிசி இவ்வளவு நேரம் தான் படிக்கணும், லிமிட்லாம் கிடையாது. எவ்வளவு நேரம் ஒன் டேக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 10 மணி நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணா நல்லது. புரியுதுங்களா? இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க 10 மணி நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா புதுசா படிக்க போறீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க. ரிவிஷன் 2, 3 டைம் கொடுக்கக்கூடாது. ஒரு 5, 6 டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 டைம் கொடுக்கணும். ஸோ டைம் எவ்வளவு தூரம் இந்த புக்ஸ்ல நம்ம டிஎன்பிசிக்காக இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷெட்யூல் படி எவ்வளவு தூரம் உங்களுக்கு நீங்க ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ரிவிஷன் கொடுங்க. மேக்ஸ் பத்தி சொல்லணும். ஆல்ரெடி நான் சொல்லாம தான் இருந்தேன். நல்லா கவனிங்க. மேக்ஸ் வந்து ஒருத்தருக்கு வராதுன்னுலாம் கிடையாதுங்க. நானும் அப்படிதாங்க நினைச்சேன். எனக்கு மேக்ஸ் வராதுன்னு நினைச்சேங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு ஸ்கூல் படிக்கலாம் மேக்ஸ் வராது. ஆனா டிஎன்பிசிக்கு நான் ப்ரிப்பேர் பண்றப்ப எனக்கு மேக்ஸ் நல்லா வந்துச்சு. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம மேக்ஸுக்கு அதிக டைம் கொடுக்கறது இல்ல. ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே சரி அதிக டைம் கொடுக்காம விட்டுருக்கோம். நான் விட்டுருக்கேன். ஸோ அதிக டைம் கொடுக்கலன்னா அந்த இடத்துல மேக்ஸ் வராதுன்றதுக்கு அதாவது மேக்ஸ் வராதுன்னுலாம் கிடையவே கிடையாது. நான் ஓப்பனா அடிச்சு சொல்றேன். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா வராதுன்னு எப்படி நீங்க சொல்லுங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வரும். நம்ம தமிழுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறோம். மேக்ஸுக்கு வந்து எவ்வளவு நேரம் படிக்கிறோம்? படிக்கிறதே இல்ல. அப்புறம் எப்படிங்க மேக்ஸ் வரும்? வராதுன்னு சொல்லிட்டு புக்கு ஓரமாவே இருக்கு. இல்லைன்னா ஒரு 1/2 an hour பாக்குறது. அதுக்கப்புறம் பார்க்காம விட்டுறது. தமிழ் 5 மணி நேரம் படிக்கிறேன்னா மேக்ஸ் 1 மணி நேரமாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். தமிழுக்கு 100 கொஸ்டின், மேக்ஸுக்கு 25 கொஸ்டின் மிகப்பெரிய விஷயம். 25க்கு 23, 24 போடலாம். நம்ம கொடுத்துருக்க டாபிக் படிச்சாலே போதுமானது. அது ரிலேட்டடா தான் வரும். நம்ம கடைசியில என்ன பண்ண போறோம்? நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? கடைசியா என்ன பண்ண போறோம்? நம்ம கொடுத்திருக்க பாடங்கள் மேக்ஸுக்கு படிச்சா போதுமானது. கடைசியா என்ன பண்ண போறோம்? ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். 25க்கு 25 போடுறதுக்கு ட்ரை பண்ண போறோம். தமிழ்ல 100க்கு 100 போடுறதுக்கு ட்ரை பண்ண போறோம். மேக்ஸ்ல 25க்கு 25 போடுறதுக்கு ட்ரை பண்ண போறோம். அப்படி சப்போஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா தமிழ்ல 100க்கு 98வது போடணும். மேக்ஸ்ல 25க்கு 23வது போடணும். ஸோ இந்த 125ல ஓவராலா 120 வந்துடணும். புரியுதுங்களா? இந்த 125 கொஸ்டின்ல 120 வந்துடணும். அப்பதான் உங்களுக்கு ஜிகே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி வந்தாதான் நீங்க ரேங்க்ல முன்னாடி இருப்பீங்க. இதுல தமிழையும் மேக்ஸையும் தவற விடக்கூடாது. மேக்ஸ் ஒருத்தருக்கு வராதுன்னு சொன்னா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். வராதுன்னு சொல்றவங்க வாங்க. இப்ப யாருக்கெல்லாம் வரலன்னு சொல்றீங்களோ அவங்க நான் சொல்றதை செய்யுங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸ் எவ்வளவு நேரம் வந்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னு முதல்ல வந்து நீங்க மனசுல நினைங்க. எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 1/2 மணி நேரம், அல்லது 1 மணி நேரம், அது 2 மணி நேரம். நீங்க பிராக்டிஸ் பண்ணாதானே மேக்ஸே வரும். சார் அது என்னன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா, அதுக்குதான் யூடியூப் நிறைய சேனல் இருக்கு. யூடியூப்ல எப்படி அந்த வழிமுறைகள் சொல்லி தருவாங்க. சரி, ஒரு வழிமுறையை பார்த்து உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா ஓகே தான், இல்லைன்னு சொல்றேன். சிலருக்கு வழிமுறையை பார்த்து ஒரு டைம் போட்டு பாருங்க. புரியலன்னா தான் யூடியூப்க்கு போகணும். நம்ம யூடியூப்ல போயிட்டு நம்ம அவங்க வழிமுறை என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி வருதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். தமிழுக்கு மட்டும் 6ஆம் வகுப்பு 6 டைம் 7 டைம் ரிவிஷன் பண்றோம்ல. மேக்ஸ் வந்து ஒரு தடவை போட்டுட்டா அப்புறம் மறக்கதான் செய்யும். இதேதான் மேக்ஸுக்கும் ரிவிஷன் பிராக்டிஸ் மேக்ஸுக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது வந்துருங்க. அவ்வளவுதாங்க. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, வரும். பிராக்டிஸ் பண்ணாம அதுக்கு டைமே கொடுக்கறது இல்ல. எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க மேக்ஸ் வராதுன்னு சொல்றீங்களே, எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க மேக்ஸ்? அதை யோசிங்க. நீங்க மேக்ஸ் வராதுன்றீங்க, மேக்ஸ் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்றீங்க? மேக்ஸுக்காக எவ்வளவு நேரம் யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க? வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு நேரம் வந்து பிராக்டிஸ் பண்றீங்க? இதெல்லாம் செஞ்சாதானே மேக்ஸ் வரும். இதெல்லாம் செய்யாம மேக்ஸ் வராது, மேக்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா புக் எடுங்க, ஒரு தடவை போட்டு பாருங்க. புரியலையா? இதே செம்ம யூடியூப்ல
தேடி கண்டுபிடிச்சு அந்த சம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படிதான் நீங்க உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். மேக்ஸ் வந்து கத்துக்கிறத. இப்படிதான் லேர்ன் பண்ண முடியும். மேக்ஸ் வரலன்னா வரவே வராது. 25க்கு அங்க 15 தான் எடுப்பீங்க. ஃபெயில் ஆயிட்டு போயிருவீங்க. நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸ் இப்ப நம்ம ஷெட்யூல் படி மேக்ஸ் வருதுன்னா, நீங்க ஒரு தடவ போட்டு பார்க்குறீங்க. வரலையா? அதே சப்ஜெக்ட், அதே டாபிக்க YouTubeல தேடுறீங்க. YouTubeல வழிமுறைகள் நீட்டா சொல்லியிருப்பாங்க. நீங்க தான் தேடணும். அதுக்காக அதை எந்த சேனல் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே போய் தேடுங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். அந்த சம்ம அதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சுங்க, தெரிஞ்சுக்கங்க. ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க, ஃபார்முலா வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட்கட்டையும் போடுங்க. அந்த ஃபார்முலா படி 2யுமே போட்டு பாருங்க. கண்டிப்பா ஃபார்முலா படியும் போட்டு பார்த்துறணும். இருக்கிற ஷார்ட்கட்டையும் போட்டு பார்த்துறணும். சரி போட்டுட்டோம். அடுத்த வாரம் மறந்துரும் அது. நீங்க போட்டு பார்த்துருவீங்க, அடுத்த வாரம் மறந்துரும். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்றப்ப கண்ணுல பார்த்தா போதுமா? பத்தாது. அத கையில எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் மேத்ஸ் வரும். மேத்ஸும் ஷார்ட் ஹேண்டும் ஒண்ணு. ஷார்ட் ஹேண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாஸ் ஆவீங்க. டைப் ரைட்டிங் எவ்வளவுக்கு எவ்வளவு டைப் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாஸ் பண்ணுவீங்க டைப் ரைட்டிங்ல. அதே மாதிரி தான் மேத்ஸுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தான் பாஸ் பண்ண முடியும். தமிழுக்கு வந்து ஒரு 100 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்கன்னா, மேத்ஸ்க்கு அட்லீஸ்ட் 25 மணி நேரமாவது படிக்கணும்ல. ஒரு பேச்சுக்காக சொல்றேன். தமிழுக்கு வந்து ஒரு 1000 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, மேத்ஸ்க்கு 250 மணி நேரமாவது பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும்ல. அது கூட இல்லன்னா எப்படி நம்ம பாஸ் பண்ண முடியும்? மேத்ஸ் வராதுன்னு சொல்றவங்க, நீங்க புக் எடுத்து போட்டு பாருங்க. அதுல இருக்கிறது புரியுதான்னு பாருங்க. அப்புறம் YouTubeல ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வரும். சயின்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதான். படிக்கணும். அதுக்கு டைம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணா தான் வரும். ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு சப்ஜெக்ட்லயோ அல்லது ஒரு துறையிலயோ பெரிய நிபுணர் ஆக முடியும். அந்த துறையில நல்லா கவனிங்க. அந்த துறையில 2000 மணி நேரம் அவர் செலவு பண்ணியிருக்கணும். இல்லன்னா ஒரு 10,000 ஹவர்ஸ் அந்த துறையில செலவு பண்ணிட்டாருன்னா, அவர் அந்த துறையில நிபுணர் ஆயிருவாரு. அவ்வளவுதான். டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2000 ஹவர்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணணும். 2000 ஹவர்ஸ் உங்களால வந்து போட முடியுதான்னு ட்ரை பண்ணணும். படிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணணும். 2000 ஹவர்ஸ் வந்து நீங்க படிக்கணும் கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் 2000 ஹவர்ஸ் 3000 ஹவர்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் 2000 ஹவர்ஸ் தான் டார்கெட். அதிக மணி நேரம் தான். 2000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வர முடியும். ரொம்ப நாளா படிக்கிறவங்க 10,000 ஹவர்ஸ். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு துறையில ஒருத்தர் நிபுணர் ஆகணும் அப்படின்னா, அந்த துறையில ஃபர்ஸ்ட் வந்து 2000 ஹவர்ஸ் செலவு பண்ணா ஓரளவுக்கு பேசிக்கான எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10,000 ஹவர்ஸ் செலவு பண்ணிட்டாருன்னா, அவ்வளவுதான். அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு மாறிடுவாரு. நம்ம வந்து மினிமம் ஒரு 2000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கிளிக்கூண்டு கழுவுடைய ஊற வச்சியா? வெயிட் பண்ணுங்க. ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அப்பப்ப நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப இது வந்து ஷார்ட் ஹேண்டுக்கான லைவ் கிடையாது. ஷார்ட் ஹேண்ட் எவ்வளவு நேரம் படிச்சேன், டிஎன்பிஎஸ்சி எப்ப எழுதுனேன், என்னோட ஏஜ் கேட்டு என்ன பண்ண போறீங்க? நான் இதை பத்திலாம் நிறைய நான் பேசியிருக்கேன். புரியுதுங்களா? நான் என்னை பத்திலாம் நிறைய பேசிட்டேன். திருப்பி அதே பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இப்ப படிக்கணும். அதுதான் நமக்கு வேலை. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவு கூட உங்களுக்கு இப்ப நேரம் இல்ல. நான் அதை வந்து நான் அதை வந்து ரொம்ப நேரம் பேசி நான் என்ன பண்ண போறேன்? யோசிச்சு பாருங்க. நீங்க யாரு நெகட்டிவா பேசினாலும் அதை கண்டுக்காதீங்க. நீங்க ரெகுலரா படிச்சாகணும். ரிவைஸ் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? ஊர் சுத்தக்கூடாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. யூடியூப் மட்டும் படிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு இப்ப நிறைய டைம் இல்ல நமக்கு. நமக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ற அளவுக்கு டைம் இல்ல. நம்ம ரெகுலரா படிச்சாகணும். புரியுதுங்களா? வேகன்சி நான் மறுபடியும் சொல்றேன், வேகன்சி அதிகமா தான் வரும். இப்ப இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நீங்க படிச்சுட்டு இருக்கவங்க நம்ம பேட்ச்ல இருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்குறேன். அதுக்கு மேல உங்களோட விருப்பங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிக்கிறீங்கன்னா,
பிப்ரவரி அந்த எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் 1 டேக்கு 10 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அதுல பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த பிப்ரவரி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டிஎன்பிசி படிக்க ஆரம்பிங்க. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன். அவ்வளவுதான். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிக்கிறவங்களுக்கு இதான் சஜஷன். பிப்ரவரி வரைக்கும் டெய்லி 10 ஹவர்ஸ் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிப்ரவரி எக்ஸாம் முடிஞ்சோடனே டிஎன்பிசி பக்கம் வந்துருங்க. ஏன்னா இவங்க வந்து நடுவில் தான் 5 மாசம் கேப் விட்டுருக்காங்களே. ஜனவரி நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் வந்து எக்ஸாம்ன்றப்ப இது மிகப்பெரிய கேப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப். இது ஜனவரி எங்க இருக்கு, ஜூன் எங்க இருக்கு, ஏதோ அது இந்த எண்டு இது இந்த எண்டு மாதிரி இருக்கு. அவ்வளோ லென்த்தா இருக்கு. ஸோ பிப்ரவரி நீங்க டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்ப கூட 4 மாசம் இருக்கு. 4 மாசம் நல்லா நீட்டா படிச்சு பாஸ் பண்ணலாம். ரிவிஷன் அதிகமா பண்ணணும். மத்தவங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமா படிக்கணும். அவ்வளவுதான். நீங்க அந்த எக்ஸாம் நல்லபடியா முடிச்சுட்டு இங்க வாங்க. இது வந்து என்னோட சஜஷன். இல்ல சார் நான் இதே படிச்சுக்கிறேன் சார்னா அது உங்க விருப்பம். ஏங்க நல்லா கவனிங்க. இங்க நம்ம ஆல்ரெடி வந்து பேட்ச் ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. எல்லாமே ஒண்ணுதான். ஜூனியர் ஸ்டெண்ட், ஸ்டெனோ, டைபிஸ்ட் இதெல்லாம் வந்து நான் பிரிச்சு பார்க்கல. எல்லாத்துக்கும் ஒரே கைடன்ஸ் தான். ஸ்டெனோ போத்தே முடிச்சிருக்கேன் எனக்கு கைடன்ஸ் கொடுங்கன்னா அந்த பேட்ச் இது கிடையாது. புரியுதுங்களா? நான் ஸ்ட்ராங்கா தெளிவா சொல்றேன். எல்லாரும் எனக்கு ஒண்ணுதாங்க. எல்லாருமே ஜூனியர் ஸ்டெண்டா வாங்கணும். எல்லாருமே விஏஓ அளவுக்கு மார்க் வாங்கணும். நான் வந்து ஸ்டெனோ போத்தே இருக்கேன். நான் இது மட்டும் படிச்சுக்கிறேன்னா காசு கொடுத்துறேன், வெளில கிளம்பிருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஸ்டெனோ இருக்கணும், எப்படி படிக்கணும்னு எல்லாரும் ஜூனியர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஸ்டெனோ போத்தே இருந்தா பெண்ணா? ஏன் ஜூனியர்ஸ்டா போக கூடாதா? ஏன் விஓ ஆகக்கூடாதா? ஸ்டெனோ டைபிஸ்டா போகலான்னு இருக்கீங்களா? வேணாம். ஸ்டெனோ போத்தேயர் இருந்தாலும் சரி, டைப்பிங் போத்தேயர் இருந்தாலும் சரி, ஜூனியர் ஸ்டண்ட் அளவுக்கு மார்க் எடுங்க. ஸ்டெனோக்கு தனியா, ஜூனியர் ஸ்டண்டுக்கு தனியா, டைபிஸ்டுக்கு தனியாலாம் நான் கைட் பண்ணல. அது போன முறை தான். அது ஸ்டெனோக்கு டைபிஸ்டுக்கும் கைட் பண்ணேன். புரியுதுங்களா? இந்த முறை அப்படி கிடையாது. இந்த முறை எல்லாருமே மார்க் வாங்கணும். எல்லாருமே ஜூனியர் விஏஓ அளவுக்கு மார்க் வாங்கணும். ஸ்டெனோக்கு நான் இவ்வளவுதான் படிப்பேன் அப்படின்னா ஒத்து வராதுங்க. காம்படிஷன்லாம் போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். காம்படிஷன் கொஞ்சம் இருக்கதான் செய்யுதுன்ட்டு. உடனே திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவீங்க. கட் ஆஃப் என்ன அதெல்லாம் இல்லைங்க. நான் ஸ்டெனோக்கு நான் போத்தேருக்கு நான் சொல்லிட்டேன். 140, 145 இருக்கணும்னு. மினிமம் ஒரு 140 கொஸ்டின் இருக்கணும். அதனால அந்த 140 டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னா 120, 130க்கு வந்துருவீங்க. வேலையே கிடைக்காம போயிடும். ஸ்டெனோவை நம்பி உள்ள இறங்குனீங்கன்னா, உள்ள இறங்கி 140 கொஸ்டின் எடுத்தா போதும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேலையே கிடைக்காம போயிடும். தெளிவாயிக்கங்க. ஸ்ட்ராங்கா நான் பதிவு பண்றேன். நீங்க ஸ்டெனோ இருக்குன்ற போத் இயர் முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய விஷயம். போத் இயர் முடிச்சுன்றதே மறந்துருங்க. டைப்பிங் வந்து போத் இயர் இருக்கு சார். டைப்பிங் போத் இயர் படிச்சேன்றதே மறந்துருங்க. அதெல்லாம் நமக்கு வேணாம். புரியுங்களா? ஜஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன். ஜூனியர் அசிஸ்டன்ட்லயோ விஏஓலயோ மிஸ் ஆனா டைப்பிங்ல வந்துக்கலாம். அப்புறம் மிஸ் ஆனா ஸ்டெனோல வந்துக்கலாம். நம்ம படிக்கும் போது டார்கெட் பண்ணும்போது டைபிஸ்ட்க்கு தான் டார்கெட் பண்ணீங்கன்னா எப்படி? படிக்கும் போது ஸ்டெனோக்கு தான் டார்கெட் பண்ணா எப்படி? படிக்கும் போது எப்போதுமே ஜூனியர் ஸ்டூடெண்ட் விஏஓக்கு தான் ட்ரை பண்ணணும். அங்கதான் உங்களோட டார்கெட் இருக்கும். புரியுதுங்களா? ஸ்டெனோக்கு தனியெல்லாம் கேட்காதீங்க. எல்லாருமே நான் கொடுத்துருக்க ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெனோ இருக்குன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்த பல பேத்துக்கு போன டைம் வந்து வேலை கிடைக்காம போயிருச்சு. அது தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்டெனோ இருக்குன்னு நினைச்சா பல பேர் எப்படி நினைச்சிருந்தாங்க? ஒரு லேயர் ஒரு ஹையருக்கு 120 கொஸ்டினுக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்க. எல்லாத்துக்கும் புட்டுக்குச்சு. புரியுதுங்களா? 110 கொஸ்டினுக்குலாம் வேலை கிடைக்கல. ஒரு லேயர் ஒரு ஹையரை சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு லேயர் ஒரு ஹையருக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு அசால்ட்டா படிக்காம இருந்துட்டாங்க. நிறைய பேத்துக்கு கிடைக்காம போயிருச்சு. அதனால ஸ்டெனோ இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க. காலை வாரி விட்டுரும். தெளிவா சொல்றேன். இவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டா, இவ்வளவு தூரம் கோவமா சொல்றேன்னு நினைக்க வேணாம். உங்களோட நல்லதுக்கு சொல்றேன். ஜூனியர் ஸ்டண்டுக்கும் விஏஓவுக்கும் ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? ஜூனியர் ஸ்டண்ட் விஏஓ அளவுக்கு மார்க் வாங்கணும்னு ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்க ஸ்ட்ராங்கா நிறைய மார்க் எடுத்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு சேஃப். அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்? இல்ல ஸ்டெனோவா? இல்ல டைப்பிங்கா? ஜூனியர் ஸ்டண்டா? மார்க் நிறைய வாங்கிட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மார்க் கம்மியா வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸ்டெனோ தான் எடுத்தாகணும். டைப்பிங் தான் எடுத்தாகணும். மார்க் கம்மியா வாங்கிட்டா.
புரியுதுங்களா? அதனால வந்து மார்க் வந்து அதிகமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இப்போ வந்து நான் பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும். அந்த மோட்டிவேஷனை அப்படியே காத்துல பறக்க விட்டுறக்கூடாது. பேசுனப்ப அப்படி வெறியா இருக்கும். அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள்ல மறந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் 1 1/2 மணி நேரம் பேச முடியாது. புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணுங்க நீங்க ரெகுலரா இனிமே படிக்க ஆரம்பிச்சிடணும். நெகட்டிவா பேசுறவனுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும். இன்னும் படிச்சுட்டு இருக்கியான்னு கேட்கட்டும். காதுல வாங்கிக்காதீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. நம்ம ரெகுலரா படிச்சாகணும். ஆனுவல் பேனர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருவாங்க. நம்ம ரெகுலரா படிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். என்ஜாய் பண்றதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்ல. விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல நமக்கு. நம்ம சீரியஸான கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்ப சீரியஸா வந்து படிச்சாகணும். புரியுதுங்களா? நான் வந்து தமிழ் பேட்ச் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நாளைக்கு வந்து டெஸ்ட் தமிழ் 6th தமிழ் வந்து நாளைக்கு டெஸ்ட். புரியுதுங்களா? அந்த 6th தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். காலையில வந்து கொஸ்டின் பேப்பர் 8 மணிக்கே அனுப்பிருவேன். அதுலயே உங்களுக்கு 8 மணிக்குன்னு சொல்லுவேன். சில நேரம் 7:30க்கு கூட அனுப்பிச்சிருவேன். அதுலயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுல இருந்து எப்போ வந்து சப்மிட் பண்ணணும் எல்லாமே அதுலயே இருக்கும். யாரும் எதுவும் பயப்பட தேவையில்ல. 7:30 மணி 7 மணி அல்லது 8 மணிக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அனுப்பிடுவேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுல இருக்கும். டெஸ்ட்டே 11 மணிக்கு தான் தொடங்க போறீங்க. 6ஆம் வகுப்பு தமிழ் எழுதுறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஸோ பயப்பட தேவையில்ல. ஒரு 11 மணிக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். 8 மணிக்கே உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிரும். பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுலயே இருக்கும். இப்ப எல்லாமே நம்ம பேசியாச்சு. எல்லாமே மோட்டிவேஷன் நிறைய கொடுத்தாச்சு. இதே மோட்டிவேஷனை எப்போதுமே எடுத்துக்கிட்டு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். நமக்கு இப்ப எதை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் படிச்சதெல்லாம் பத்தாது. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. 5 மாசம் 5 மாசம்ன்றது ஒரு 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 அளவான காலகட்டம். நீட்டா படிச்சு நீட்டா வேலை வாங்கிடலாம். ஜூனியர் ஸ்டெனோ விஏஓ வாங்கிடலாம். ஸ்டெனோனா ஸ்டெனோல தான் போகணுன்ட்டுலாம் யோசிக்காதீங்க. டைப்பிஸ்ட் போத் நான் டைப்பிங்கா போகணும் டைப்பிஸ்டா தான் போகணும்லாம் யோசிக்காதீங்க. வேணாம், நமக்கு அதெல்லாம் வேணாம். அடிச்சு முன்னேறி ஜூனியர் ஸ்டெண்டாவோ விஏஓ போயிடணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப நம்ம 6th கொஸ்டின் கேட்க போறோம் தமிழ். ஓகேங்களா? யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணட்டும்.
எல்லாராலையும் அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாத்துக்கங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாத்துக்கங்க. அன்மியூட் பண்ண முடியாதவங்க நீங்களே சாட்ல மெசேஜ் பண்ண முடியலன்னு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெளியில ஆன்சர் பண்ண மாட்டீங்க. அவங்க வந்து நீங்க கிளம்புங்க, கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க, நான் கிளம்புறேன். பண்ண போறீங்களா? அம்மா என்ன பண்ற? தெரியல, நான் போல, நான் நீங்க வேலையா போயிடுங்க வெளியே. வீட்டுக்கு போலியா? சரி, நீங்க கிளம்புங்க, நான் கிளம்புறேன். எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க சீரியஸா இங்க லைவ் நடந்துட்டு இருக்கு. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த சைடு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நீங்க லைவுக்கு வராதுங்க. இப்ப கட் பண்ணிட்டு போயிருங்க. இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு, கேட்டுட்டீங்க, ஓகே. 6th தமிழ் வந்து நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். இந்த நேரத்துல இருந்து பக்கத்துல அங்க இங்க பேசிட்டு இருந்தா எப்படி மத்தவங்களுக்கு எப்படி வந்து புரியும்? நான் கேட்க வர கொஸ்டினே புரியாது. இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஆட்டோல போயிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப தமிழ் பேட்ச்ல இருக்காங்க, அதாவது தமிழ் பேட்ச்ல இருக்கவங்க கவனிங்க. தமிழ் பேட்ச்ல இருக்கவங்க, தமிழ் பேட்ச்ல மட்டும் இருப்பீங்களா அவங்க கவனிங்க. நாளைக்கு தமிழ் டெஸ்ட் 11 மணிக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு 8 மணிக்கு கொஸ்டின் கிடைச்சிரும். அதுல உள்ள ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா படிச்சு பாருங்க. OMR ஷீட்டும் அனுப்புவோம், அதையும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுல சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் இல்ல சார், நான் புதுசா வரக்கூடிய முழுமையான குரூப் 4 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நாளைக்கு தமிழ் டெஸ்ட் எழுத வேணாம், ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. புதுசா இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்ச்ல புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஜனவரி மாசம் ஆரம்பிக்கக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களா யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ்ல தெரியப்படுத்திடுங்க. இன்னைக்கே அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. உங்களோட நேமை வந்து அடுத்த பேட்சுக்கு குறிச்சுக்கிறதுக்காக சொல்றேன். புரியுதுங்களா? இன்னைக்குள்ள அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லைன்னா நீங்க இருக்கிற பேட்ச்ல கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இருக்கிற எல்லா பேட்சும் ஒரே மாதிரி தான் நடக்கும். எந்த பேட்சுக்கும் அதிகமாகவும் எந்த பேட்ச் கம்மியாகவும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன். எல்லா பேட்சும் எனக்கு சேம் தான். எந்த பேட்சும் அதிகம் கிடையாது, எந்த பேட்சும் எனக்கு கம்மி கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 பேட்ச் ரன் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 பேட்சுமே எனக்கு ஈக்குவல் தான். தமிழ் மட்டும் போதும்னு சொல்றவங்க 2வது பேட்ச் தமிழ் மட்டும் இருக்கிற பேட்ச்ல இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல் குரூப் 4 பேட்ச், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா போயிட்டு இருக்கு. இப்போ 3ஆவதா ஒரு பேட்ச் வந்து ஃபுல் குரூப் 4 பேட்ச் ஜனவரி மாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். தமிழ் பேட்ச்ல இருக்கிறவங்க நான் ஃபுல் குரூப் 4 பேட்ச் வேணும் அப்படின்னா 500 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு மெசேஜ் அனுப்பிடுவேன், உங்க நேமை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இல்ல ஏதாவது டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணலாம், மெசேஜ் பண்ணி கேட்கலாம், அவ்வளவுதான். இப்ப வந்து 6th தமிழ் வந்து நான் உங்களை கேட்க போறேன், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே, டிஸ்டர்பன்ஸா இருக்கவங்க ஓகே, நீங்க ஆடியோ மியூட் பண்ணிக்கிட்டு கவனிச்சீங்கன்னா போதும். உங்க சைடு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா ஆடியோ மியூட் பண்ணிக்கிட்டு கவனிச்சா போதுமானது. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்ல. உங்க சைடு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம்.
போன முறை லைவ்ல எல்லாம் என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தனித்தனியா பேர் கூப்பிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ண சொல்லி கேட்டோம். இப்ப மொத்தமா குரூப்பா ஆன்சர் பண்ணலாம். எல்லாம் ரெடியா இருங்க. பாதம் பாதம் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். எஸ், ஆன்சர் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி பேச்சு வந்துச்சுன்னா நான் மியூட் பண்ணிடுவேங்க. நான் முன்னாடியே எச்சரிக்கிறேன். உங்க தரப்புல இருந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா மியூட் பண்ணிடுவேன், கோச்சிக்க வேணாம். நார்மலா தாங்க பேசுறேன், எனக்கு கோவம் இல்ல. உங்க தரப்புல இருந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நான் மியூட் பண்ணிடுவேன், வேற ஒன்றும் இல்லை. நான் கோவம்லாம் படல, மியூட் மட்டும் பண்ணிடுவேன்றத முன்னாடியே சொல்லிடுறேன். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடி ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாரதியார் சரியான விடை. இது வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் 9வது லெசன், 8வது லெசன் அல்லது 9வது லெசன் அங்க வந்துட்டு இருக்கேன் நானு. நான் ஒரு பாடல் வரி சொல்றேன், அது என்ன அணி அப்படின்றத சொல்லுங்க. தம்பி அழுத கண்ணீர் ஆறாக பெருகி, ஆனை குளித்து ஏரி குளமாக தேங்கி, குதிரை குளித்து ஏரி. இந்த பாடல்ல எந்த அணி பயின்று வந்துள்ளது? சத்தமா சொல்லுங்க. இயல்பு நகர்ச்சி அணி. இன்னொரு தடவை சொல்றேன். தம்பி அழுத கண்ணீர் ஆறாக பெருகி, ஆனை குளித்து ஏரி குளமாக தேங்கி, குதிரை குளித்து ஏரி. இந்த பாடல் உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. அணி இலக்கணம் 9வது லெசன் இலக்கணத்துல இருக்கு. பண்ணுங்க, ஒவ்வொரு கொஸ்டினா கேட்கிறேன், ஆன்சர் பண்ணலாம். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொல்பெயர். யாரோ காய்கறி வித்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வினா எழுத்துக்கள்னு ஒரு டாபிக் இருக்கு 6வது இயல்ல, 6வது இயல்ல. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சும் படிக்கணும், கேட்டா டக்குன்னு சொல்ற அளவுக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணிடணும். புரிஞ்சும் படிக்கணும், அது மெமரியாவும் இருக்கணும்னு சொல்ல வரேன். அதாவது மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள்னா அது புரியவும் செய்யணும், அதே சமயம் உங்களுக்கு டக்குன்னு அது வந்து ஃபுல் மெமரி பண்ணிடணும். ஒரு சைட்ல ஒரு பேப்பர் எடுத்து கூட நீங்க குறிச்சுக்கோங்க. இப்ப கேட்ட வந்து 8th தமிழ், சாரி 6ஆம் வகுப்பு தமிழ் 6வது லெசன்.
இன்று பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? எஸ், ஊ. இது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்ற இலக்கண டாபிக். 6வது லெசன், 6ஆம் வகுப்பு 6வது லெசன். அடுத்து பாருங்க, இலக்கணம் தான். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து என்ன எழுத்து? 3 சொல்லினா. எஸ், 3 சொல்லினா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து 3 சொல்லினா. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாதான் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இதுவும் இலக்கணம் தான், 6ஆம் வகுப்பு. இயல் 5. அடுத்து, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் பிறக்கும் எழுத்து திருப்புலகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் பிறக்கும் எழுத்து ழா. இதுவும் மயங்கொலிகள் அப்படின்ற டாபிக் தான். 5வது லெசன்ல வருது. 6ஆம் வகுப்பு 5வது லெசன். ஏன்னா நிறைய டைம் பாடல் வரிகளா கேட்டிருக்கேன். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டுட்டு இருக்கேன். அதாவது சொல்லோட முதல்ல வரும், இடையில வரும், இந்த மாதிரி இருக்கும்ல. சொல்லோட இறுதியில வரும் எழுத்துக்கள் என்னென்னட்டு. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட எந்த இடத்துல வரும்? இடையில். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லோட எங்க வரும்? முதலிலா, இடையிலா, இல்ல இறுதியிலா? உயிர்மெய் எழுத்து இறுதியில். நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் எந்த இடத்துல வரும்? இடையில் வரும். ஆயுத எழுத்து எங்க வரும்? ஆயுத எழுத்து இடையில் மட்டுமே வரும். இடையில் மட்டுமே வரும். மெய்யெழுத்துகள் 18 இருக்கு. அந்த மெய்யெழுத்து 18ம் சொல்லோட முதல்ல வருமா வராதா? வராது. இந்த வா வரிசையில இருக்குல்ல, வா வா வி வி, அதெல்லாம் அந்த 8 எழுத்துக்கள் வா வா வி வி வே வே வை வவ், இதெல்லாம் இந்த 8 எழுத்துக்களும் சொல்லோட எந்த இடத்துல வரும்? முதலில் வரும். டீப்பா படிச்சிருக்கணும்ன்றதுதான். அதாவது நீங்க டீப்பா படிச்சிருக்கணும். அந்த மாதிரி கொஸ்டினா தான் கேட்டு இருக்கேன் நானு. கலைச்சொல் அறிவம்னு ஒரு டாபிக் ஒவ்வொரு லெசனோட இறுதியிலும் இருக்கும். அதை பத்தி நான் கேட்கிறேன். மெர்ச்சன்ட் அப்படின்னா தமிழ்ல புரியல. மெர்ச்சன்ட் வணிகர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணியர். எஸ், சாரணியர். மெர்சி கருணை. கிளைமேட் தட்பவெப்பநிலை. வெதர்
தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை. வெதர் 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 வானிலை. 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 இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை, வெதர் அப்படின்னா வானிலை. வானிலை. அமைதிக்கான நோபல் பரிசை முதலில் பெற்ற இந்தியர் யாரு? சத்யாத்ரி. சத்யாத்ரி. அன்னை தெரசா. கைலாஷ் சத்யாத்ரி. கைலாஷ் சத்யாத்ரி. அமைதிக்கான நோபல் பரிசை முதலில் பெற்ற இந்தியர் அன்னை கைலாஷ் தெரசா. சத்யார்த்தி. அன்னை கைலாஷ் சத்யார்த்தி. எங்க அன்னை தெரசான்னு சொல்லியிருக்கேன், திருப்பி கைலாஷ் இருக்கீங்களே சார். இந்தியாவில் வந்துட்டு கைலாஷ் சத்யார்த்தின்னு போட்டிருக்கு. அன்னை தெரசா வந்து பொதுவா அமைதிக்கான முதல் பரிசு ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு புக்ல இருக்கு சார். புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க. இந்தியாவில் முதலில் வாங்கினது வந்து கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு புக்ல இருக்கு சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்கினது அன்னை தெரசா. ஃபர்ஸ்ட் அன்னை தெரசா வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் அப்படின்னா அதாவது அமைதிக்காக நோபல் பரிசு முதலில் பெற்ற இந்தியர் அன்னை தெரசா. சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியலன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்து கீழே வந்து பாட்டம்ல 4வது இடத்துல இருக்கும், நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அமைதிக்காக நோபல் பரிசை அன்னை தெரசா எந்த ஆண்டு பெற்றாங்க? 1979. 1979. 1979. அன்னை தெரசாவிற்கு அடுத்துதான் அமைதிக்கான நோபல் பரிசை வந்து கைலாஷ் சத்யார்த்தி வாங்கியிருப்பார் 2014. ஆசிய ஜோதி நூலை எழுதியவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகர். எஸ், தேசிய விநாயகனார். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் இப்படின்னு பாடினவர் யாரு? புலவர் ஆ. முத்தையனார். மலேசிய எஸ், கவிஞர். முத்தரையனார். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது இதெல்லாம் பாடினவர் யாரு? கலீல் கிப்ரான். எஸ், கலீல் ஜிப்ரான். அது எந்த கவிதையில பாடியிருப்பாரு? கவிதையோட தலைப்பு என்ன? தீர்க்கதரிசி. நல்லவர். நீங்கள் நல்லவர். நல்லவர். நீங்கள் நல்லவர் எனும் கவிதை இடம்பெற்ற நூல் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. புவியரசன் மொழிபெயர்ப்பு. எஸ். மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய்மானவர் பாடல்கள். தாய்மானவர் பாடல்கள். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. 1780. 1780. காந்தியடிகளோட தலைமையில சென்னையில் இலக்கிய மாநாடு நடந்த ஆண்டு 1937. 1937. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அது எழுதினவர் தாராபாரதி.
பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னவர். ஔவையார். 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 தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை. Yes, நற்றிணை. 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 பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை. 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 வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலை கடல் முழுதும். பாரதியார். பாரதியார். நரசிம்மவர்மன் அவரோட சிறப்பு பெயர் என்ன? மாமல்லன். பல்லவன். மாமல்லன். மாமல்லன். பஞ்சாப் மாநிலத்துல அறுவடை திருநாளை என்னன்னு கொண்டாடுவாங்க? லோரி. 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 அண்ணா நூலகத்துல 8 தளங்கள் இருக்கு. அது அதுல கணிதம், அறிவியல், மருத்துவம் இதெல்லாம் எந்த தளத்துல இருக்கு? 5வது தளம். 5ஆம் தளம். தேசிய இளைஞர் தினம் யாரோட பிறந்த நாள்ல கொண்டாடுறாங்க? விவேகானந்தர். ஜனவரி 12. எஸ், விவேகானந்தர். கன்னியாகுமரியில காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000. 2/10/2000. நடுவணரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. 1976. துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலை எழுதினவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். எஸ், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தேசிய அறிவியல் நாள் 1928. பிப்ரவரி 28. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர்? கார்ல் கபெக். செக் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் ஆத்திசூடி எழுதியவர்? நெல்லை சுமுத்து. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. மார்ச் 20. தானி நிலம் பாடலை எழுதினவர் யாரு? பாரதியார். போர்ச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் எந்த நூல்? நற்றிணை. நற்றிணை. திணையளவு போதா சிறுபுல் நீர் திருவள்ளுவமாலை. கபிலர்.
புலவர் அப்படின்ற சொல்லு எந்த நூல்ல வருது? நற்றிணை. நற்றிணை. மருந்து அப்படின்ற சொல்லு எந்த நூல்ல வருது? திருக்குறள். அகநானூறு. அகநானூறு. முதலை அப்படின்ற சொல்லு குறுந்தொகை. 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 இன்ப தமிழ் கவிதை எழுதியவர் யார்? பாரதிதாசன். ஸ்ரீதாசன். ஓகே, இப்ப நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டு முடிச்சிட்டோம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாட்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நம்ம லைவ் வந்து முடிச்சுக்கலாம். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். அபிராமி அப்படின்றவங்க ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம லைவோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப இனிமே ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சுங்க. ஓகேங்களா? இப்ப ஆன்சர் கொஸ்டின் வந்து கேட்டேன். நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணீங்க. சில பேர் எடுக்க முடியாம இருந்திருக்கலாம். சில பேர் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலரா படிங்க. அடுத்த வாரம் வந்து ஒரு வாரம் லைவ் இல்ல. அதுக்கு அடுத்த வாரம் லைவ் இருக்கு. அதாவது இந்த நியூ இயர் இந்த டைம்ல வந்து லைவ் இல்ல. அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா இருக்கு. லைவ் இல்ல, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் முடிஞ்ச வரைக்கும் வார வாரம் வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அடுத்த வாரம் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு பேட்ச் விஷயமா தான் சிஸ்டம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் அந்த நியூ இயர் டைம்ல சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ அது விஷயமா போக வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அடுத்த வாரம் லைவ் கிடையாது. பட் அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா இருக்கு. சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் சிஸ்டமே புதுசா வாங்குறேன். இருக்கிற லேப்டாப் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடா இல்லை. அதனால புதுசா நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல்லா உள்ள இறங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அடுத்த வாரம் சிஸ்டம் வாங்குறதுனால லைவ் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ரெகுலரா அப்பப்போ வந்து நம்ம குரூப்ல வந்து நம்ம ஆடியோ வந்து கண்டிப்பா வந்து நம்ம போடுவோம். அப்பப்போ குரூப்ல வந்து ஆடியோ போடுறோம். ஷெடியூல் வந்து என்னென்னு சொல்லிட்டு டெய்லியுமே நம்ம வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல அந்த அளவுக்கு அப்டேட் பண்றதுல டெலிகிராம்ல தான் அப்டேட் பண்றோம். அதனால டெலிகிராம் கண்டிப்பா இணைஞ்சிருங்க. இணையாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 2 மணி நேரமா லைவ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. நான் வந்து ரெக்கார்ட் பண்றதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் முடிஞ்சதே கொஸ்டின் கேட்டு வைக்க மாட்டான். டிஸ்டர்பன்ஸா இருக்கு பாருங்க. அதாவது இதுக்கப்புறம் ரெகுலரா வந்து நீங்க படிங்க. புரியுங்களா? ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம அதிக நேரம் பேசியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கண்டிப்பா வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. நான் ரெக்கார்டிங் வந்து கொடுத்துட்றேன். ஸோ திருப்பி இந்த விஷயங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேர் பாதியில லைவ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சில பேரால சரியா லைவ் வந்து கவனிச்சிருக்க முடியாது. சில பேரால அட்டன் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க வந்து பார்த்துக்கலாம். 1 டே டைம் கொடுங்க. அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவோம். ரெகுலரா வந்து ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுங்க. புது பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க. ஆனா ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு மெசேஜே பண்ண வேணாம். நீங்க இங்க வந்து திருப்பி வந்து நீங்க ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண முடியாம போறதுக்கு நீங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ணாம இருந்துக்கலாம். ஜாயின் பண்ணிட்டா ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு தூரம் எங்கேயுமே லைவ் நடத்துறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம லைவும் நடத்துறோம். அப்பப்போ ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். டெய்லி ஷெட்யூல் வந்து இதுதான்றத ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறோம் நம்ம. புரியுதுங்களா? கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற அகாடமிக்கும் நமக்கு வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். இப்போ வந்து நம்ம புதிய கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி மாடல்ல இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல இருந்து அந்த இருக்கிற கொஸ்டின்ஸ் தரமா இருக்கும். இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் பேஜ் நம்பரும் நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். எந்த கொஸ்டின் அதாவது எந்த கொஸ்டின் எந்த பேஜ்ல இருந்து எடுத்தேன்றதெல்லாம் கூட சில கொஸ்டின் பேப்பருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஸோ என் சைட்ல இருந்து ஃபுல் எஃபர்ட் போட்டுருக்கேன். சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் எனக்கு. நான் இன்னும் எவ்வளவு வேணா எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். பட் நீங்க வந்து பாதியில விடுறத நமக்கு வந்து கோபம் வருது. அதே மாதிரி
என்னடா அது இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்படி பண்றாங்களே, இப்படி பாதியில விடுறாங்களே, அதுக்கு ஜாயின் பண்ணாம இருந்திருக்கலாமேன்னு நமக்கு தோணுது. புதுசா புது பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கும் கஷ்டம். அது எனக்கும் வருத்தத்தை உண்டு பண்ணுது. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதான் கரெக்டா என்னென்ன புக்ஸ் வாங்கணும், என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் எல்லாமே நல்லா நீட்டா நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? நம்ம எல்லாமே எடுத்து குடுத்துருக்கோம். இந்த இந்த புக் வாங்கணும், இந்த இதுல படிங்க, இப்படி ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்படி எக்ஸாம் வரப்போகுது, இவ்வளோ வேகன்சி வரும். மொத்தமா ஃபுல் டீடைல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து நீங்க ரெகுலரா படிச்சு அப்படியே மேல முன்னேறி போறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இதோட வந்து நம்ம லைவ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.